பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. नमस्तेस्तु महामाये श्रीपीठे सुरपूजिते शंखचक्रगदाहस्ते महालक्ष्मी नमोस्तुते. கலெக்டர் வந்தாச்சு. வணக்கம் கலெக்டர் ஐயா. வணக்கம். வணக்கம். அமைதியா இருக்க வேண்டிய இந்த கிராமம் இந்த மாதிரி சூழ்நிலை வர்ற அளவுக்கு நீங்க எல்லாம் நடந்துக்கலாமா? காவல்துறையினரால் அமைதி காக்கப்படும் இந்த கிராமத்தின் சூழ்நிலை உண்மையாக நடந்த சம்பவங்களின் சாட்சியாகும். முதலாளி, வா சத்தியவேலு, சொல்றதுக்கே வாய் கூசுதுங்க. அந்த மூக்க மகன் சின்னசாமி தோட்ட வேலைக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாரா? தோட்டத்தையே மேயறானுங்க. புரியும்படியா சொல்லுடா. நம்ம ஜாதி பொண்ண காதலிக்கிறாங்க. 2 பேருமா மிளகா தோட்டத்துல கும்மாளம் போடுறாங்க. சின்ன காட காதலாடா காதல். எதுக்காக அவனை அடிக்கிறீங்க? ஒரு ஆணம் பெண்ணை காதலிச்சா அதுல என்ன தப்பு? உன்னை பொறுத்த வரைக்கும் அது தப்பு இல்லடா. ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய தப்பு. அந்த தப்புக்கு தாண்டா இந்த தண்டனை. தண்டிக்கிறதுக்கு நீங்க யாரியா? யாரா? இந்த ஊரை பொறுத்த வரைக்கும், எங்க இனத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நாங்க தாண்டா.
கை நாட்டு போற பசங்க 4 எழுத்து படிச்ச உடனே எல்லாருக்கும் சரி சமம்னு நினைச்சு பேசுறானுங்க பாத்தியா? சின்ன கால பாருங்க, பையன் மேல இனிமே ஒரு அடி விழுந்தாலும் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்போம். எப்படிங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட்டுங்களா? எழுதுங்க. போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்கிற உன் கையை தரையில தனியா துண்டா விழும். ஐயா, அறியாத பையன் ஐயா, தெரியாம ஏதோ செஞ்சுட்டான். இனிமே இது மாதிரி நடக்காம பாத்துக்கிறோம். இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க ஐயா. சின்ன கால அவன் என் காலையே பிடிச்சிட்டான்டா. ஏய், இனிமே என் ஜாதிகார பொண்ணோட பழகுனது தெரிஞ்சது சின்ன காலம் உன் தோலை உரிச்சு விடுவான். பையா ஐயோ அக்கா சம்பவம் அக்கா. என்னடா? எங்க அப்பா வராரு, சைக்கிள் கொடுங்கக்கா. உங்க அப்பா எனக்கு என்ன தலையில 2 கொம்பா முளைச்சிருக்கு? சைக்கிள் ஓட்ட கத்துக்கணும்னு கேட்டேல, ஒழுங்கா கவனிச்சா தானே? பாரு நான் எப்படி ஓட்டுறேன்னு. நிறுத்து பிள்ளை சைக்கிள. எதுக்கு பிள்ளை என் பையன் சைக்கிள் வாங்கி நீ ஓட்டுற? இப்ப என்ன ஆச்சு? ஏன் கத்துற? உன் சைக்கிளை தூக்கி முழுங்கிட்டேனா? உடைஞ்சு போச்சுடா, நீயா வாங்கி கொடுப்ப? காசு போட்டு டவுனுக்கு போய் சைக்கிள் வாங்கி கொடுத்தது என் பையன் ஓட்டுறதுக்காகத்தான், கண்டவங்க ஓட்டுறதுக்காக இல்ல. யோ, என்னமோ ஏரோப்ளேன் வெள்ள கொடுத்து வாங்கிட்ட மாதிரி குதிக்கிறியே. உன் பையன் சைக்கிள் எப்படிக்கா ஓட்டணும்னு கேட்டான், ஓட்டி காமிச்சேன். இந்தாயா ஓட்ட சைக்கிளை தூக்கி உன் தலைமையில வச்சுக்க. போயா. பத்திரமா பாத்துக்கிறது இல்ல, இனிமே தனியா இப்படி தெருவில் விடாதே. எதுக்காக கண்ட குழந்தையெல்லாம் கையை தொட்டு தூக்குற? யாரு வீட்டு குழந்தை எப்படி போனா உனக்கு என்ன? ஊர்ல இருக்கிறவனால வேடிக்கை பாட்டு சும்மா போல, அது மாதிரி நீயும் போக வேண்டியதானே? ஆபத்துல இருக்கிற குழந்தை நின்னு வேடிக்கை பாக்குறதுக்கு என் மனசு ஒண்ணு கல்லும் இல்ல மண்ணும் இல்ல. பச்சை குழந்தை அது என்ன தப்பு பண்ணுச்சு? கீழ் ஜாதியில பிறக்கல, அதான் தப்பு. அதனால தொட்டு தூக்கணும்னா என் மேல கருப்பு வந்து ஒட்டிக்கிச்சா இல்ல பாவம் வந்து ஒட்டிக்கிச்சா? ஊர்ல எவ்வளவு கேவலமா பேசுறாங்கன்னு தெரியுமா? ஊரை தூக்கி அடுப்புல போடு. பேச்சு பேச்சு பேசுறியா? பல்லுகள் எல்லாம் தட்டி போடுவேன். என்ன எங்க தட்டு பாக்கலாம்? டேய் நிறுத்துடா. தாய் தோவை இல்லாத பொண்ணாச்சே, தங்கச்சிக்கிட்ட பாசமா இருப்பேன் இல்லாம அவளை போட்டு மொய் மொய்னு வைக்கிறிய. நான் ஒரு வார்த்தை பேசினா 10 வார்த்தை பேச உன் பேத்தி. இதுல நீ வேற வக்காலத்து. ஏன் எனக்கு தங்கச்சியா வந்து வாச்சாலும் ஏன் உடம்புல ஓடுற ரத்தம் தான் அவன் உடம்புல ஓடுதான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அதேதான் எனக்கும் சந்தேகம். பின்ன என்ன, எதுக்கு இப்படி ஜாதி வேறு பிடிச்ச அலையற? வாய மூடிட்டு போடி உள்ள. நீ முதல்ல வாய மூடு. போடின்னு சொன்னா போயேன். பாரு பாரு, கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். போடாங்கி. என்னடா அப்படி பாக்குற? தண்ணிக்கு தோஷம் இல்ல, பொண்ணுக்கு ஜாதி இல்லன்னு பெரியவங்களே சொல்லிருக்காங்கடா. நான் ஏன் தெரியுமா இத்தனை வருஷமா கல்யாணமே பண்ணிக்காம இருந்திருக்கேன்? ஜாதி மதத்தை பார்த்தா வாழ்க்கை பூரா ஒரே ஒரு பொண்டாட்டி தாண்டா கிடைப்பா. இப்படி தினம் தினம் புதுசு புதுசா பார்க்க முடியுமா? அதனாலதான் நான் ஜாதியை பாக்குறது இல்ல. நீ ஏன் வெக்கப்படுற? அவன் பார்த்துட்டான்டா, அவன் நம்ம பையன்டா. நீ மேல போமா. போங்கிற போமா. சத்தியவேலு, நீ 100 நோட்டே பார்த்தது இல்ல? என்ன சண்பகா, கோவளையில கொஞ்சம் தண்ணி கொண்டா. தண்ணி எதுக்கு? ஆஹா சண்பகா, ஏன் கண் முன்னாலேயே பால்ல தண்ணி கலந்து எனக்கே ஊத்த போறியா? யார பார்த்து என்ன வார்த்தை கேட்டீங்க? தினம் கள்ளி சொட்டு மாதிரி பால் ஊத்திட்டு வர, குடிக்க தானே தண்ணி கேட்டேன். போதும், உங்களுக்கு பால் ஊத்தினது போதும். இப்பவே கணக்கு பார்த்து காசு கொடுத்துருங்க. உங்க வாடிக்கை வேணா ஒண்ணும் வேண்டாம். அடேங்க அப்பா, மூக்குக்கு மேல கோவம் வந்துருண்டி. ஒரு விளையாட்டுக்கு தானே சொன்னேன், கோச்சுக்கிற பத்தியா?
விளையாட்டு கூட இப்படி எல்லாம் சொல்லாதீங்க, எனக்கு கெட்ட கோவம் வரும். ஆமா சரி சரி, முதல்ல தண்ணியை குடி. தண்ணி வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம், பாலை முதல்ல ஊத்துறேன். அப்பா ரொம்ப தான் கோவமா இருக்கா? என்னக்கா பக்தி பாடல் படிக்குது? வள்ளிக்கு இந்த மாதிரி பாட்டுலாம் பிடிக்குமா? அதனடி அப்படி கேட்டுட்ட. என் பொண்ணு என்ன மாதிரியே தான். மத்த பொண்ணுங்க மாதிரி சினிமா பாட்டு கேக்குறவளா என் பொண்ணு? அந்த வகையில 10க்கு 10 மார்க் கொடுக்கலாம். அதுலயும் கேபி சுந்தராம்பாள் பாட்டுன்னா என் பொண்ணுக்கு உசுரு. நீ ஊத்து பால. ஏக்கா கேபி சுந்தராம்பாள் இந்த பாட்டு எப்பக்கா பாடினாங்க? அதானே, எப்ப பாடினாங்க? அவங்க ஒண்ணும் பாடல. வள்ளிக்கு இந்த மாதிரி பாட்டுலாம் பிடிக்காதுன்னு சொன்னீங்க, இப்ப என்ன? போய் தாண்டி சொல்லிட்டேன். ஆமா, வயசு வந்த பொண்ணு ஊருக்குள்ள தப்பா பேசிட்டாங்கன்னா நாளைக்கு காலம் பூரா வேலை பார்க்காது பாரு. அதனாலதான். அடியே வள்ளி, என்னம்மா பாருங்க, முதல்ல இந்த பாட்டை நிறுத்து. நான் அதுல நல்ல சாமி பாட்டெல்லாம் போட்டு வச்சிருந்தேன். அதை எடுத்து ஒன்னு யார் இந்த பாட்டு வைக்க சொன்னா? இந்த வயசுல இந்த மாதிரி பாட்டெல்லாம் கேட்டா கெட்ட கெட்ட கனவா வரும். ஏம்மா, அந்த மாதிரி கனவெல்லாம் உனக்கு வந்திருக்கா? நீ பிறந்ததே ஒரு கெட்ட கனவுதான். ஏன் செண்பகம், கெட்ட கனவுன்னா என்ன? கெட்ட கனவுனா கெட்ட கனவு. புஸ்தக கையலங்காரியே பசும் பொண்ணும் மணிந்த சிங்காரியே, புஸ்தக கையலங்காரியே பசும் பொண்ணும் மணிந்த சிங்காரியே, விட்ட கதை தன்னை பாடவே வந்து சித்தங்காளி புட்டு தாயேனி, விட்ட கதை தன்னை பாடவே வந்து சித்தங்காளி புட்டு தாயேனி. பூர்வீகமாவே நமக்கு இதான் தொழிலா? ஆமாண்டா, எங்க அப்பன் பாட்டன் முப்பாட்டங்காலத்துல இருந்து ஒரு முடுக்க, ஒரு பம்ப, அதே பாட்டு, இதுதான் நமக்கு பரம்பரை சொத்தா? அட பாவிங்களா, என்னையாவது படிக்க வச்சிருக்க கூடாதா? என்னையும் அரை வயித்து கஞ்சிக்கும் கால் வயித்து கஞ்சிக்கும் ஆலைய வச்சுட்டீங்களே. அது வந்துடா மகனே, நம்ம ஊர் வடக்கு தெருல ஒரு பெரிய வேப்பமரம் இருந்தது. அதுல 4 பேய் இருந்தது. அதை வச்சு நம்ம பழப்பு ஓடிக்கிட்டு இருந்தது. போன வருஷம் அடிச்ச புயல்ல அந்த வேப்பமரம் சாஞ்சுதா, நம்ம பழப்பும் போச்சு. இப்ப நாடு இருக்கிற நிலைமையில ஒவ்வொரு குடும்பமும் ஃபேக்டரியை நம்பி வாழணும். நம்ம குடும்பம் மட்டும் பேய நம்பி வாழுது. நல்ல குடும்பம் பா நம்ம குடும்பம். பொன்னம்பலம் எப்பா மாட்டிக்கிட்டான். இன்னைக்கு சோறு தின்றலாம். யாருக்கு பேய் பிடிச்சிருக்கு? பேய் பிடிக்கலைங்க, பின்ன சொரிசரங்க பிடிச்சிருக்கா? சும்மா இருக்கீங்களான்னு பாத்துட்டு போறான்னு வந்தேன். சும்மா இல்ல, உடுக்கையோட இருக்கும். டேய், இப்ப சொல்றேன், வைத்தியர் வீட்டுக்கு போனா நோயோட போகணும். எங்களை மாதிரி பூசாரி வீட்டுக்கு போனா பேயோட போகணும். நாங்க பேய் ஓட்டி ரொம்ப நாள் ஆச்சு. அப்பா இவரை ஓட்டுப்பா. புத்தக கையலங்காரியே பசும் பொண்ணும் மணிந்த சிங்காரியே. ஆமா, புத்தக கையலங்காரியே பசும் பொண்ணும் மணிந்த சிங்காரியே. குடிக்க கொஞ்சம் தண்ணி ஊத்துறீங்களா? என்ன காத்துமுத்து, போலீஸ் வேலை பார்க்க போறியாமே? உன் தங்கச்சி தான் சொன்னா. 4 எழுத்து படிச்சுட்டேல, இந்த காலத்துல தான் படிச்சவங்க வயல்ல வேலை பார்க்க வைக்கப்படுறாங்க. அப்படி நினைக்காதீங்க. விவசாயம் பார்க்க எனக்கு ஆசைதான். நான் உத்தியோகம் பார்க்கணும்னு என் அப்பா அத்தாளுக்கு ஆசை. தட்டி பேச முடியல. அதுவும் சனங்களுக்கு சேவை செய்யற உத்தியோகம் தானே. ஆமா ஆமா ஆமா. வணக்கண்ணே. வணக்கம். அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. இங்கே நீ சிரிக்கும் புன் சிரிப்போ ஆனந்த சிரிப்பு. நம்ம வரத பாத்துக்கிட்டு வேணும்னு அந்த ரெக்கார்டு போடணும் பாத்தியா? ஜாதி குசும்பு போகுமா? அன்பு சிரிப்பது யார், அழுவது யார் தெரியும். அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது காட்ட பாட அஜய் வாடா. நண்டு கொளுத்தா வலையில இருக்காருன்னு சொல்லுவாங்க. ஊழ குசும் ஆரம்பிச்சிட்டீல்ல? ஏண்டா, கிண்டலுக்கு தான் இந்த பாட்டை போட்டேன். அந்த மாதிரி என்ன எங்களுக்கு இல்லைங்க. விசேஷம் நடக்கிற எங்க வீட்டுல கேட்கிற பாட்டு கூட உங்களுக்கு தப்பா தெரியுது. அதுக்கு உங்க மனசுதான் காரணம். என்னடா எகத்தாளமா பேசுற? போயா. என் நெஞ்சில கைய வச்சு தள்ளுற அளவுக்கு வந்துட்டியாடா கீழ் ஜாதிக்கார நாய.
பேங்கர கும்பிடுறங்க. என்னடா கொள்ளக்காரனை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? பின்ன என்ன, ஆட்டை வாங்குறேன் மாட்டை வாங்குறேன்னு பேங்க்ல கடனை வாங்கிட்டு கடைசியில என் உயிரை வாங்குறானுங்க. நீ எதை வாங்க வந்திருக்க? உங்க பேங்க்ல 2 லட்சம் போட்டா எவ்வளவு வட்டி கிடைக்கும்? 2 லட்சமா? எந்த பார்ட்டியும் இது வரைக்கும் அவ்வளவு போட்டதே இல்ல. பிக்ஸட் டெபாசிட்ல போட்டா வருஷத்துக்கு 1000 ரூபாய்க்கு 85 ரூபாய் கிடைக்கும். அப்ப வருஷம் பூரா போட்டா வந்துகிட்டே இருக்கு. கொஞ்சம் இருக்கு. டேய் தம்பி, காஃபி கொண்டா. கலர் இல்லையா? இன்னைக்கு கடை லீவு. ஆமா, பாட்டி யாரு? பாத்தியா? நான் தான். மூஞ்சிய பாரு, நல்ல வெட்டுன பணம் கொட்ட மாதிரி இருக்கு. என்ன அப்படி சொல்லிவிட்டீங்க? இத பாத்தீங்களா? லாட்டரி சீட்டு விழுந்தா 2 லட்சம் அப்படியே கொண்டாந்து உங்க பேங்க்ல போட்டுறேன். உனக்கு பல்லே விழுகாது, பரிசு விழுகுதா? பேங்கர்ற கேட்டா தப்பா இருக்க மாட்டீங்களே. நீ என்ன என் வீட்டுல பொண்ணா கட்டுருவ? ஒரு 2 ரூபாய் கைமாத்த கொடுங்க, நாளைக்கு தரேன். ஏற்கனவே வாங்கின 2 ரூபாயா கொடுக்கல, இப்ப 2 ரூபாயா? தலைய பாரு, முடி என்ன தலையில ஒட்ட வச்சதா இல்ல அதுவா வளர்ந்ததா? நாம போட்டதா அச்சடிச்சதா? பக்கத்து வீட்டுல வாங்கினது. ஆஹா. போடா. சர்ரா. பொங்கன்னு சொல்லி இருந்தாலாவது சரிங்கன்னு சொல்லியிருப்பான். அவனுக்கு நாட்டுல உழைச்சு சம்பாதிக்கிற எண்ணமே இல்ல. ஆளுக்கு ஒரு லாட்டரி சீட்டை வாங்கி வச்சுக்கிட்டு அதிர்ஷ்டத்தை நம்பிக்கிட்டு இருக்கானுங்க மாடேனுங்க. சார், வாப்பா வா. குட் மார்னிங் சார். நீ என்ன ஹரியானாவா, உத்தரப்பிரதேசமா, மத்திய பிரதேசமா? சார், என் பேரு சேகர். இந்த பேங்க்ல கிளார்க் வேலை பார்க்க வந்திருக்கேன். ஹெட் ஆபீஸ்ல இருந்து போன் பண்ணிருந்தாங்க. வா வா, உன் விதியை யாரால மாத்த முடியும்? என்ன சார், ஏன் அப்படி சொல்றீங்க? பின்ன என்னப்பா, கடனையும் கொடுத்து தவணைக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சா படிக்க தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க இந்த கிராமத்து ஆளுங்க. என்ன பண்றது, வசூல் பண்ணி ஆகணுமே. நான் நடந்து நடந்து என் செருப்பும் தேஞ்சு போச்சு, என் பாதமும் தேஞ்சு போச்சு. என்ன சார், இதுக்கெல்லாம் பயந்தா முடியுமா? நம்ம டியூட்டியை நாம கரெக்டா செய்வேனா? நானும் வேலைக்கு வந்த புதுசுல அப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். எல்லாம் தேஞ்சதுக்கு அப்புறம் தான் புத்தியே வந்துச்சு. உனக்கும் தேஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். சார், உங்களுக்கு என்ன பத்தி இப்ப தெரியாது, போக போக புரியும். துளசி, நீ நானும் ரொம்ப நாளா காதலிச்சிட்டு இருக்கோம். நம்ம ஊர்ல ஏற்கனவே ஜாதி சண்டை இருந்தும் நான் உன்னை துணிஞ்சு காதல் பண்றேன்னா என்ன காரணம்? என்ன? உன் மேல அசைக்க முடியாத ஆசை வச்சிருக்கேன். ஆமா, நீ என்ன காதல் பண்றியே, அதுக்கு என்ன காரணம்? நீங்க திருவிழாவில உடுக்கடிச்சீங்கல்ல, அத பார்த்து நான் என் மனசை பறி கொடுத்துட்டேன். ஆமா, நான் பெரிய வலையப்பட்டி தனித்தவுள் வாச்சிட்டேன். அதை கண்டு நீங்க அப்படியே சொத்தி போயிட்டீங்க. சும்மா இருங்க. நீங்க உடுக்க அடிச்சீங்கல்ல, அந்த சத்தம் என் நெஞ்சில கிண்ண கிண்ணு கேட்டு நான் அப்படியே மயங்கி போயிட்டேன். உலகத்திலேயே உடுக்க சத்தத்தை கேட்டு ஒருத்தி மயங்கினான்னா அது நீதான். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். உங்க அப்பா என்ன வச்சிருக்காரு? ஊரை சுத்தி கடன் வச்சிருக்காரு. ஆமா, உங்க அப்பா என்ன வச்சிருக்காரு? மூட்டை சுத்தி உடுக்க வச்சிருக்கான். கூடவே ஒரு சூலாயுதம் வச்சிருக்கான். எப்ப வேணாலும் எடுத்து குத்திக்கலாம். அப்போ நம்மள கல்யாணம் பண்ணி வைக்க 2 பேர் வீட்டுல வசதி கிடையாது. என்ன பண்றது துளசி? எங்க அப்பனுக்கு வர்றதெல்லாம் அரைப்படி அரிசி, ஒரு கோழி குஞ்சு, 2.25 ரூபாய் காணிக்க. நான் பிறந்ததுல இருந்து இதுக்கு மேல பார்த்ததே இல்ல. இப்ப நான் போட்டிருக்கேன் சட்டை, இதெல்லாம் வீடுகள்ல இனம் வாங்குனது. இனிமே ஏதாவது பணக்கார வீட்டுல பேய் புடிச்சது, எங்க அப்பன் பேய ஓட்டவே மாட்டான். அப்புறம் அங்கேயே இருந்து பேய கண்டினியூ பண்ணிடுவான். அதுல ஏதாவது லம்பா ஒரு தட்டு தட்டிட்டு நம்ம வெளியூர் போய் ஒரு செட்டப் ஆகிடலாம். இப்படி ஒரு பேராசை இருக்கிற வரைக்கும் என்னைக்கு பெரிய வீட்டுல பேய் பிடிக்கிறது, என்னைக்கு நம்ம கல்யாணம் ஆகிறது? என்ன பண்றது துளசி? தொழில் கிடைக்காம போற போக்க பார்த்தா எங்க அப்பன் பம்பத்தோலை கிழிச்சு சுட்டு தின்றுவான் போல் இருக்கு. கட்டுண்டோம், பொறுத்திருப்போம், காலம் மாறும். அது மாறும்போது மாற்றம் கருத இப்ப யாரும் பாக்குறதுக்குள்ள ஒரு ஊர்காயா சொன்னா என்னங்க? வாங்க தம்பி. யாரு? என்ன வேணும்? நான் பேங்க்ல இருந்து கடன் வசூல் பண்ண வந்திருக்கேன். கறவை மாடு வாங்குறதுக்காக 5000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கீங்க. 6 மாசம் ஆச்சு, இன்னும் கடனை திருப்பி கொடுக்கல. என்ன தம்பி பண்றது? கை நீட்டி கடன் வாங்கின நாடா, மழையும் பெய்யல, கணத்துல தண்ணியும் இல்ல. என்னங்க இது? நீங்க சொல்றது நல்லா இருக்கா? பசுமாடை வாங்கியிருக்கீங்க, பாலை வித்து கடனை திருப்பி கொடுக்க வேண்டியது தானே? அதை விட்டுட்டு மழை பெய்யல, கணத்துல தண்ணி இல்லன்னு கதை சொல்லிட்டு இருக்கீங்களே. அடேங்க அப்பா, பாத்திரம் நிறைய பாலை கறக்குறீங்க, பேங்க் பணத்தை மட்டும் கொடுக்க மனசு வராதே. யோ, உனக்கு புத்தி இருக்கா? பாலை பார்த்து கண்ணு வைக்கிறியே, திருஷ்டி படிச்சுனா மாடு ரத்தமா கறக்கும். உன் கண்ணுல கொல்லிக்கட்டை வைக்க. இந்தமா, வார்த்தை அளந்து பேசு. நான் ஒன்னும் உங்க வீட்டு வேலைக்காரன் இல்ல. நானும் உங்க வீட்டுல மாடு மேய்க்கிறவ இல்ல. கடனை வாங்கிட்டா கண்டுபிடி பேசுறதா? வந்தமா கேட்டமான்னு போவையா? அதிகமா பேசுறியே. நானும் அதிகமா பேசுறேன். அப்ப நானும் அதிகமா பேசுறேன். பின்ன ஆம்பளை கிட்ட அடக்க ஒடுக்கமா பேச தெரியுதா உனக்கு?
பொம்பளையா நீ? என்ன என்ன கேட்ட? பொம்பளையா நீன்னு கேட்டேன். யோ, அப்புறம் நான் நல்லா கேட்டுடுவேன். நீ நாக்க பிடிங்கிட்டு சாவணும். அவரு பேங்க்ல பெரிய ஆபீசர்டி. ஆமா, பெரிய ஆபீசர். எல்லாம் ஒன்னால வந்த வேலை. எதுக்கு பேங்க்ல கடன் வாங்கணும்? கண்ட இதுங்க கிட்ட பேச்சு வாங்கணும். பேங்க்ல கடன் வாங்கினா திருப்பி கேட்க மாட்டாங்கன்னு ஊருக்குள்ள பேசிக்கிட்டாங்க. அத நம்பி வாங்கிட்டேன். ஆமா, அந்த பேங்க் உங்க பாட்டந்து கொடுத்த கடனை திருப்பி கேட்காம இருப்பாங்க. யோ, அதோட நிறுத்திக்க. மேல மேல பேசினா நான் பொல்லாதவள ஆயிடுவேன். ஆமா, இந்த மிரட்டல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. இப்போ ஒண்ணு சொல்றேன், கவனமா கேட்டுக்க. நீ பேங்க்ல வாங்கின 5000 ரூபாய் கடனை பைசா பாக்கி இல்லாம திருப்பி கொடுத்துரு. இல்ல உன் மாட்டை ஜப்தி பண்ணி வித்து உன் கணக்குல வர வச்சிருவேன். ஜாக்கிரதை. மாட்ட ஜப்தி பண்ணிடுவியா நீ? வித்துருவியா நீ? நான் விட்டுருவேனா? உன்ன விடுடி. புதுசா வந்தவன் அப்படித்தான் பேசுவான். போக போக எல்லாம் அடங்கி போயிடும். என்னங்க, ரூம் சாவி கொஞ்சம் கொடுக்குறீங்களா? தரேன் தம்பி. வள்ளி, தம்பிக்கு ரூம் சாவி எடுத்து கொடுமா. என்ன தம்பி, எங்க வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்க வீடு எனக்கு பிடிச்சிருக்கு. உங்க எல்லாரும் எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. ஆனா இந்த ஊர் ஜனங்க தான் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஏன் தம்பி அப்படி சொல்றீங்க? வேலையில சேர்ந்ததுக்கு அப்புறம் முதல்ல ஒரு வீட்டுக்கு கடன் வசூல் பண்ண போனேன். அந்த இடத்துல பயங்கர தகராறு. என்ன தகராறு? பேங்க் கொடுத்த கடனை கேட்க போனா ஒரு பொண்ணு வள்ளு வள்ளுன்னு விழ ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு காது வரைக்கும் வாய். பொண்ணால ராட்சசி ராட்சசி. யோ, யார பாத்தியா ராட்சசின்னு சொன்ன? எப்படியா நீ சொல்லலாம்? பெருசா கொலை மாட்டிட்டு வந்துட்டா கண்டுபிடி பேசுறதா? நான் வெளியூர்காரங்கிறதுக்காக நீ கண்டுபிடி பேசுறியா? எனக்கு கோவம் வந்தது. பொம்பளைன்னு கூட பார்க்க மாட்டேன். ஜாக்கிரதை. பூச்சி காட்டுறியா? பூச்சி என்கிட்ட இந்த பூச்சி எல்லாம் காட்டாத. எனக்கு கோவம் வந்துச்சு. ஆம்பளைன்னு கூட பார்க்க மாட்டேன். அடி சண்பகா, நீங்க சும்மா இருங்கக்கா. என்ன பண்ணுவா இந்த ஆளு? அடங்கா பிடாரி பிசாசு. என் தம்பி விடுங்க. பிசாசு பிசாசு உள்ளூர் பிசாசு. பிடாரி பிடாரி ஒண்டவன பிடாரி. ஐயோ, அடி சண்பகம், பாவம் வெளியூர் புள்ளடி. நம்ம ஊருக்கு வந்திருக்குது. படிச்ச புள்ள. அதுவும் என் வீட்டுல குடி இருக்குது. அதுக்கு மதிப்பு கொடுத்தாலும் கொஞ்சம் பேசாம ரெடி. ஏக்கா, உங்களுக்காக தான் இன்னைக்கு இந்த ஆளை விட்டுட்டு போறேன். ஆமா, இல்லன்னா என்ன செய்ய? உனக்கு எடுத்து ஓங்க நடிச்சேன்னா மண்டை பொழந்துரும். ஜாகிரதை. தம்பி, ஏன் தம்பி சண்பகத்தோடவா சண்டை போட்டீங்க? ஆமாமா, இந்த குட்டி சாத்தம் கூட தான். ஐயோ, குட்டி சாத்தம் எல்லாம் சொல்லாதீங்க தம்பி. நல்ல பொண்ணு. கொஞ்சம் படபடன்னு பேசும், அவ்வளவுதான். என்னப்பா கருப்பட்டி, ஏன் இப்படி உருண்டு புரண்டு ஓடியாரா? ஏதோ சத்தம் கொடுத்துறதா சொன்னாங்க. சண்டை நடக்குதான்னு வேடிக்கை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சண்டையை வேடிக்கை பார்க்கலான்னு வந்தியா? இங்க சண்டை நடக்கல. போ. இல்லையே, நான் வரும்போது ஏதோ உலக்க இலக்கு நீங்க காதுல விழுந்ததே. உலக்கையா? ஒண்ணு இல்ல. போ. ஒண்ணும் இல்லையா? ஒண்ணுமே இல்லப்பா. டீச்சரம்மா, டீச்சரம்மா, என்ன தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? இல்ல. ஒரு 2 ரூபாய் கை மாத்த கொடுங்க, நாளைக்கு தரேன். கருப்பட்டி, கருப்பட்டி, நீயும் தப்பா எடுத்துக்க மாட்டீங்க. ஒரு 5 ரூபா இருந்தா கை மாத்தா கொடு, நாளான்னைக்கு தர்றேன். இந்த பக்கமே வரல. போடா. இப்படியும் சில ஆளுங்க இந்த ஊர்ல இருக்கிறாங்க. அவளுக்கு இவன் ரொம்ப மேல். என்ன நீ அவளை பத்தியே பேசிக்கிட்டு இருக்க? நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்க போ. இல்லங்க, ஒரு பொண்ணுன்னா எவ்வளவு அடக்க ஒடுக்கமா இருக்கணும். இப்ப உங்க பொண்ணு வள்ளி எடுத்துங்க, எவ்வளவு அடக்கமா இருக்கு. பொண்ணுன்னா அப்படிதானே இருக்கணும். யார்? வணக்கம்ங்க. வணக்கம் வணக்கம். என்ன விஷயம்? என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை. அதுக்கு டாக்டர் கிட்ட போயா? பேங்க் எதுக்கு வந்த? டாக்டர் தாங்க போனேன். மருந்து எழுதி கொடுத்திருக்காரு. மெடிக்கல் ஷாப்ல போய் மருந்து வாங்கு. இங்க எதுக்கே வந்த? மருந்து வாங்க பணம் வேண்டாமா? கடன் கொடுக்கறதா சொன்னாங்க. வியாதிஸ்தருக்கெல்லாமா பேங்க்ல பணம் கொடுக்கறதா சொன்னோம்? விவசாயம் பண்றவங்களுக்கு தான் தருவோம். முதல்ல போய் ஒரு நிலத்தை வாங்கிட்டு வா. என்ன போயா? மெதுவா சொல்லுங்க. வணக்கங்க. வணக்கம். பேங்க்ல யாரையா? ஏன் கத்துற? இதுனா பேங்கா உங்க வீடா? நான் அப்படிதான் கத்துவேன். நீ யாரையா கேட்கறதுக்கு? நீ சும்மா இருப்பா. வாமா அந்த பக்கம். என்ன விஷயம்? மாடு வாங்க பணம் கொடுத்தது நீங்க தானே? ஆமா. ஏன் கொம்பு வளரலையா? கொம்பு வளர்ந்துருச்சு, கூட வம்பம் வளர்ந்துருச்சு. எங்க வீட்டுக்கு வந்து பணம் கேட்க இந்த ஆள் யாரு? இந்த ஆள் வந்து வசூல் பண்ணாம வாட்ச்மேன் வந்து வசூல் பண்ணுவான். விவரம் இல்லாத பொண்ணா இருக்கு. விவரம் தெரிஞ்ச பொண்ணுதான். கண்ணு பயங்கரமா இருக்கு. இந்தாயா இந்த மாசத்து பணம். இனிமே மாசம் மாசம் நானே கொண்டு வந்து கொடுப்பேன். என் வீட்டுக்கு யாரும் வரக்கூடாது. யோ, என்ன திட்டிட்டல, இனிமே உன சும்மா விட மாட்டேன். என்ன போனா சொல்லிட்டேன். யோ நாமக்காரர், அதால் கிட்ட சொல்லி வை. ரொம்ப பேசுறான், வாய் தச்சு போடுவேன் ஏதாச்சும். ஆமா. என்னப்பா நீ அந்த பொண்ணுகிட்ட போய் வாயை கொடுத்துக்கிட்டு இருக்க? சேகர், இந்த ஊரு ஜாதி வெறி பிடிச்ச ஊரு. நீயோ வேற ஜாதிக்காரன். அந்த பொண்ணுகிட்ட வம்பு வச்சுக்கிட்டீங்கன்னா அப்புறம் ஊருக்காரெல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு எங்க ஜாதிக்கார பொண்ணுகிட்ட இந்த ஆள் எப்படி பேசலாம்னு கம்பம் கத்தியும் அங்க வந்துருவாங்க தெரியுமா? அட நீங்க என்ன சார், இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் இல்ல. அவ என்ன சொல்லிட்டு போனா, என் வாயை தெச்சிருந்தாலும் தானே சொன்னான். நான் வாயை கிழிக்காம விட மாட்டேன். என்னப்பா நீ? அவ தைக்கிறேங்கிறா, நீ கிழிக்கிறேங்கிற. இது என்ன பேங்கா இல்ல டெய்லர் கடையா?
மாயையில் ராஜா நீ பருவமிதே பயனிதுவே இன்பம் பாராயோ. என்ன வள்ளி பாட்டை எவ்வளவு சத்தமா வச்சு கேட்டுட்டு இருக்க? எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்காதா? பிடிக்கும். நைஸ் சாங். ஆமா, நம்ம ஊர் கோயில்ல ஏதோ திருவிழான்னு பேசிட்டு இருந்தாங்க. என்ன திருவிழா? அம்மன் திருவிழா. அதுல ஒரு வேடிக்கையான போட்டி நடக்கும். என்ன மாதிரி கன்னி பொண்ணுங்க எல்லாம் சேர்ந்து ஒரு விடுகதை போட்டி நடத்துவோம். ஒருத்தி விடுகதை போடுவா, அடுத்தவ அதை விடுவிக்கணும். அப்படி அவ சரியான பதில் சொல்லலைன்னா அவ தலையில மஞ்சள் தண்ணியை கரைச்சு ஊத்தி யோ, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? யார கேட்டியா போட்டோ பிடிச்ச? அத கேட்க நீ யாரு? என் கேமரா, என் பிலிம், நான் எதை வேணாலும் எடுப்பேன். மரியாதையா என்ன பிடிச்ச போட்டோ என்கிட்ட இப்பவே கொடுத்துரு, இல்லன்னு உன்னை சும்மா விட மாட்டேன். போட்டோ பிடிச்சது என்ன தப்பு செண்பகம்? இதுக்கு போய் பெருசா சத்தம் போடுறியே. அட என்னங்கய்யா சும்மா நிக்கிறீங்க? சொல்லுங்கய்யா. என்னையா பூம் பூம் மாடு மாதிரி தலையாட்டிக்கிட்டு இருக்கீங்க? யோ, உன் வீட்லயே ஒரு குமரை பொண்ணு இருக்கா. உன்னை கேட்காம ஒருத்த அவளை தொட்டுட்டா விட்டுடுவியா? என்ன செண்பகம், அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இல்ல. ஏன் உடம்பு கூசுது? உனக்கு கூச்சமா இல்லன்னா குளிச்சு மூழ்கி மோட்ல மா பூசி சீவி முடிச்சு கொண்டையில பூவை வச்சுக்கிட்டு நீ சதுராட அதனால பிடிக்கட்டும். நீ என்ன அந்த ஆளுக்கு லாரா? பெருசா வக்காலத்து வாங்க வந்துட்டிய படி. யோ, என்ன போட்டோ பிடிக்கணும்னா என்கிட்ட கேட்கணுமா வேண்டாமா? என்கிட்ட கேட்காம எப்படியா போட்டோ பிடிக்கலாம்? அதான் என் பாயிண்ட். என்னையா இடிச்சு புளி மாதிரி நிக்கிற? சொல்லியா? ஆமா ஆமா, நீ சொல்றது சரிதான். அப்பனா அந்த ஆள் கிட்ட என்ன போட்டோ பிடிச்சதுல இப்பவே கொடுக்க சொல்லு. தம்பி, செண்பகத்துக்கிட்ட வாயை கொடுத்து மீளவே முடியாது. புளியம்பழத்தை உழுப்புற மாதிரி உழுப்பி விடுவா. அதுக்கு நான் என்ன பண்றது? போய் புளிய மரத்தை உழுப்ப சொல்லுங்க. அட நீ என்ன ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க? பேசாம பிலிமை கட்டி குத்துற வேண்டியதானே? அதுதானே நியாயம். கொடு கொடு. ஆமா, நீ போட்டோவெல்லாம் எடுப்பியாமே, என்னையும் ஒரு போட்டோ எடுவேன். அப்படியே அதை பேங்க்ல மாட்டி வைப்போம். வேணாம் சார், கஸ்டமர்லாம் பயந்துருவாங்க. இந்த கிண்டல் தானே வேண்டாங்கிறது. என்னையெல்லாம் எடுப்பியா? பொம்பளைங்க எல்லாம் விழுந்து விழுந்து எடுப்ப, அப்புறம் வாங்கி கட்டிக்குவேன். யார் வாங்கி கட்டிட்டது? பாத்துக்கிட்டே இருங்க, அவளை நான் என்ன பாடுபடுத்துறேன்னு. ஏய், அவங்க அண்ணன் ஒரு மாதிரி. இப்பதான் ஒருத்தன் வலது கையை வெட்டி இடது கையில கொடுத்துட்டு ஜெயிலுக்கு போயிருக்கான். அவன் திரும்பி வந்தான்னு வச்சுக்கோ, உன்னை வலது கையை வெட்டுவானோ இடது கையை வெட்டுவானோ. ஒரு கால் ரெண்டு கையும் வெட்டிட்டான்னு வச்சுக்கோ, நீ எப்படி சாப்பிடுவ? அதையும் பாத்துருவோம். அவ என்ன 4 பேருக்கு மத்தியில் அவமானப்படுத்தின மாதிரி நானும் அவளை அவமானப்படுத்தல. நான் சேர்க்கவே இல்ல. வண்டி, நேத்து கோவில் திருவிழால உன் ஆட்டம் பார்த்தா ரொம்ப பிரமாதமாமே. நான் தான் பார்க்க கொடுத்து வைக்கல. ஃப்ரெண்டு திடீர்னு வர சொல்லிட்டான், அதனால வர முடியாம போயிடுச்சு. அம்மா சௌக்கியமா இருக்காங்களா? சௌக்கியமா இருக்காங்க. நான் போயிட்டு வரேன். எப்படி போறா பத்தியா? கடாரி கண்ணு குட்டி மாதிரி சும்மா தல தலன்னு போயிட்டு இருக்கா. இவ என்னைக்கு சம்மதிக்கிறது, எப்ப என் ஆத்மா சாந்தி அடைகிறது? தம்பி. என்ன சார், எதுக்கு கூப்பிடுறீங்க? வாடா. டேய், இந்த லெட்டரை கொண்டு போய் செண்பகத்துக்கு கொடுக்குறியா? என்ன சார் அந்த மாதிரி லெட்டரா? உழைச்சு 3 இடம் விடல, அதுக்குள்ள எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டேன். போடா. முடியாது சார். டேய் கண்ணா, போய் கொடுத்துட்டு வாடா. காசு தருவியா? தரேன்டா. டேய், நீ எதிர்காலத்துல ஒரு சிறந்த அரசியல்வாதி ஆயிடுவேன். உனக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்கு. போ போடா, இப்படி போ. அக்கா. என்னடா? இந்த கடுதாசியா உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. யார் கொடுக்க சொன்னது? அதான் அந்த பேங்க்காரு, ஏணி மரமாட்டம் உயரமா இருப்பாரு. நான் தான் தவணை பணம் எல்லாம் கட்டிட்டேனே, அப்படியே கடுதாசி கொடுத்து அனுப்பணும். என்னக்கா நீ, உனக்கு இது கூட புரியலையே? ஒரு வயசு ஆம்பளை பொண்ண மாதிரி அழகான பொண்ணுக்கு போய் என்ன மாதிரி பையன்கிட்ட கடுதாசி கொடுத்து அனுப்புனா அது காதல் கடுதாசியா தான் இருக்கும். இன்னைக்கு தாண்டா அந்த ஆள் செண்டு வசமா என் கையில மாட்டி இருக்கு. உண்டு இல்லன்னு பாத்துடுறேன். கஸ்தூரி அக்கா, கல்யாணி அக்கா, வாங்க வாங்க. யோ, வெளியில வாயா. வாயா வெளியே. என்னது வெளியே வாயாவா? கொஞ்சம் மரியாதையா கூப்பிடுமா. நான் இந்த பேங்க் மேனேஜர். அந்த ஒட்டகத்தை கொஞ்சம் வர சொல்லு. ஒட்டகமா? ஒட்டகம் எல்லாம் இங்க கிடைக்காது, பாலைவனத்துல தான் கிடைக்கும். ஏய், என்ன வேணும்? ஏன் கத்துற? யோ மேனேஜரே, அந்த ஆள் கிட்ட கேளியா. ஏயா, உனக்கு தெரிஞ்சு இங்க ஒட்டகம் ஏதாவது கிடைக்குமா, இல்ல ஏற்பாடு பண்ணி தர முடியுமான்னு அவங்க கேக்குறாங்க. ஒட்டகம் இல்ல, பொட்டகம் இல்ல. ஏன் நீ அந்த ஆளை வச்சிருக்கிற? இது இந்த ஆளை நான் வச்சிருக்கேனா? வெளியே சொல்லிடுறாதம்மா. ஊர்ல என்ன தப்பா நினைப்பானுங்க. லட்சுமி விலாஸ் பேங்க் இந்த ஆளை வேலைக்கு வச்சிருக்கு.
புரியுதா? என்ன விஷயமா வந்திருக்கீங்க எல்லாரும்? யோ, இந்த ஆளுக்கு வேலை என்ன? கொடுத்த கடனை வசூல் பண்றதா இல்ல இந்த மாதிரி காதல் கடிதாசி எழுதுறதா? உனக்கு எதுக்குப்பா இந்த வேலை? இப்ப பாரு, பட்டா விஷயம் நடக்க போதோ, கும்பா விஷயம் நடக்க போதோ. ஏன் சார், காதல் கடிதாசி எழுதுறதுக்கு இந்த வாயாடியை விட்டா எனக்கு வேற பொண்ணே கிடைக்கலையா? நான் யாருக்கும் எந்த கடிதாசியும் எழுதல. என்னையா முழு பூசணிக்காய் சோத்துக்குள்ள மறைக்க பாக்குற? இப்படி ஏதாவது உருட்டி பற்றி பேசுவேன்னு தெரிஞ்சுதா கடிதாசி கையோட கொண்டு வந்திருக்கேன். இப்ப என்ன சொல்ற? நான் எந்த கடிதாசியும் எழுதல. நீ தான் எழுதன. நான் எழுதல. அடாடா, நான் எழுதல, நீ எழுதலைன்னு. அந்த லெட்டரை கொண்டாமா, பிரிச்சு படிச்சு பார்த்தா தெரிஞ்சு போக போகுது. என்னம்மா அந்த கத்துன? வெறும் வெத்து பேப்பரா இருக்கு. உன் கண்ணுக்கு ஏதாவது புலப்படுதான்னு பாரு. முதல்ல அந்த கடிதாசி பிரிச்சு பார்த்துக்க கூடாது. உன் பேச்சு நம்பி வந்து ரொம்ப அசிங்கமா போயிடுச்சு. சரியான வாயாடி, நீ வாடி போலாம். சரிங்கடி. புத்திசாலித்தனமா என்ன ஏமாத்திட்டு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்காத. நீ சரியான ஆம்பளையா இருந்தா கடிதாசி எழுதி இருக்கணும். அப்ப தெரிஞ்சிருக்கும் சேதி. நான் அதுல எழுதித்தான் இருக்கேன். வேணா அந்த பேப்பரை வீட்டுக்கு கொண்டு போய் தண்ணியில நினைச்சு பாரு. அப்போ புரியும் உனக்கு நான் சரியான ஆம்பளையா இல்லையான்னு. சரிதான் போவியா? ஏன்பா வெறும் பேப்பர் தான் இருக்கு, ஆனா எழுதியிருக்கேன்னு சொல்ற? ஆச்சரியமா இருக்கு. விட்டலாச்சாரியார் படம் மாதிரியே இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், வெரி சிம்பிள். எப்படி? வெத்து பேப்பர்ல சோப்பு கட்டியால எழுதுனேன். அத தண்ணியில நினைச்சு பார்த்தா எழுத்தெல்லாம் பளிச்சுன்னு தெரியும். எப்படி? பழிக்கு பழி. சபாஷ். ஆமா, பேங்க் அக்கவுண்ட் கூட தண்ணியில நினைச்சாதான் தெரியுமா? சார், அதெல்லாம் சோப்புல எழுதல, பேனால தான் எழுதியிருக்கேன். நல்ல வேலை. இல்லைன்னா ஏன் வேலை போயிரும். வேலை தானே, போட்டுமே. ஆமா ஆமா, போனா எனக்கு என்ன? இது ஏன் வேலைப்பா. பட்டிக்காட்டு பெட்டை கோழியே வாலை ஆட்டினால் ஒட்ட நறுக்கி விடுவேன். கடன் தொலையிலிருந்து தப்பிக்க எங்க அப்பா அந்த கல்லு வெட்டி கிழவனுக்கு என்ன கட்டி வைக்க பாக்குறாரு. நீங்க தான் என்ன எங்காவது கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கணும். என்ன கல்யாணமா? நான் எங்க அப்பனை நம்பி இருக்கேன். எங்க அப்பா உடுக்கைய நம்பி இருக்கான். உடுக்க பேய நம்பி இருக்கு. பேயே இந்த ஊர்ல இல்ல. அப்புறம் எப்படி நம்ம வெளியூர் போறது? வாழ்க்கை எப்படி நடத்துறது? இந்த பாருங்க, நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கல அப்புறம் என் பொண்ணத்தை தான் பாப்பீங்க. ஆமா சொல்லுவீங்க, ஆனா யாரும் சாக மாட்டீங்களே. தாலிங்கிற பேர்ல ஒரு 1.5 முழ கயிறை கட்ட வச்சிருவீங்க. அப்புறம் வாழ்க்கை பூரா எங்களை சாக வைப்பீங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ஒண்ணு பிறந்துரும். 10 மாதம் சுமந்து பெத்தனேன்னு சொல்லுவீங்க. ஆனா வாழ்க்கை பூரா உங்களை சுமக்கிறமே, அது ஒரு தடவையாவது சொல்றீங்களா? கொஞ்சம் ஈவன் பண்ணி பேசுங்கம்மா. ஐயோ சும்மா இருங்க. நடக்க போற நிச்சயதார்த்தத்தை எப்படியாவது நிறுத்தி ஆகணும். பகல்லையே போய் அவனை கடிச்சாத்தான் ராத்துல அவன் தெரிய மாட்டான். இருட்டோட இருட்டா ஜாம் ஆகிருவான். அவ்வளவு கருப்ப அவன் நான் பாத்துக்கிறேன். என்ன சும்மா இருங்க. இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். அடி போங்கடி. இவனும் அதே மாமூல் வார்த்தை தான் சொல்றான். ஏண்டி நீங்க எல்லாம் திருந்தவே மாட்டீங்களா? என்ன கல்ல வீடு? உங்களுக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்ட அதுக்குள்ளே காத்து வாக்குல பரவிடுச்சா? காத்து கருப்பெல்லாம் எங்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் ஊருக்குள்ளேயே வரும். இந்த வயசுல உங்களுக்கு எதுக்கு 2ஆம் தாரம்? எனக்கு ஒரு வாரிசு வேண்டாமா? என்னப்பா, நான் வாரிசை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன், நீ மேல பாத்துக்கிட்டு நிக்கிற. இல்ல, நான் காக்காயை பாத்துக்கிட்டு இருக்கேன். விளையாட்டு உள்ள. அது கிடக்கட்டும், இது இங்கேயே கிடக்கட்டும். வாரிசுங்க தான் நாட்டுல எக்கச்சக்கமா இருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு எதுக்கு வாரிசு? நிறைய நிலம் இருக்கே. உலகம் உண்டான காலத்துல இருந்து நிலம் இருக்கு. அதுக்கப்புறம் தான் நம்ம பிறந்தோம். விதண்டாவாதம் பண்ணாதே. எனக்கு வாரிசை உருவாக்கணுங்கிற ஆசை வந்துருச்சு. இப்படி செஞ்ச என்ன? எப்படி? நாட்டுல அனாதை குழந்தைங்க நிறைய இருக்கு. அதுல ஒண்ணு எடுத்து அது பேருக்கு எழுதி வச்சுட்டா அது எப்படி முடியும்? எனக்கு பிறந்த பிள்ளைக்கு தானே எழுதி வைக்க முடியும். இப்படி முன்னால நிலம் வாங்கினவங்க எல்லாம் வாரிசுக்கு வாரிசு நிலத்தை எழுதி வச்சுட்டே போனா பின்னால வர்ற ஏழைங்க நிலத்துக்கு என்ன பண்ணுவாங்க? நீ என்ன சொன்னாலும் சரி, நான் துளசியை கட்டிக்கிட்டு வாரிசை உருவாக்கத்தான் போறேன். நீ துளசியை கட்டிட்டு வாரிசை உருவாக்க மாட்ட. அவளை நான் கட்டிக்கிட்டு வாரிசை நான் தான் உருவாக்க போறேன். என்ன வழி விடு. பட்டிக்காட்டு பொட்ட கோழிய வாலாட்டாதுன்னு எழுதினால யோ பட்டணத்து ஒட்டக சீவிங்க. நீ என்கிட்ட வாலாட்டாதே, ஒட்ட நறுக்கி விடுவேன். நறுக்கி கிராமத்துக்குள்ள கத்திரிக்கா வழி விடுறே. போயா நேர்ல தான் அப்படின்னா கனவுலயும் சண்டைக்கு வராளே. மொத்தத்துல குள்ளச்சினால தூக்கம் கெட்டு போச்சு. சரக்கு நல்லா இருக்கு.
அதை யாரா பிடிச்சு தள்ளுறது? என்ன மிஸ்டர் சேகர் பேசாம இருக்கீங்க? இதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்ல. சாப்பிடுங்க. இல்ல எனக்கு பழக்கம் இல்ல. என்ன சார் உங்க முன்னால குடிக்கிறதுக்கு ரொம்ப வெக்கப்படுறாரு போல இருக்கு. நான் மேனேஜர்ல என் முன்னால குடிக்கிறதுக்கு ஒரு கூச்சம், பயம். சேகர், குடிக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான், பொய் சொல்லாதவன் சொர்க்கத்துக்கே போவான்னு ஔவையார் சொல்லியிருக்காங்க. சார் ஔவையார் எப்போ சார் இதெல்லாம் சொன்னாங்க? போன வாரம் மதுரையில வச்சு என்கிட்ட சொன்னாங்களே. கமான் ட்ரிங்கு. ஐ எம் சாரி, என்ன விட்டுருங்க. இங்கிலீஷ்ல மன்னிப்பு கேட்கிறாரு, விட்டுருவோம். ஐ டேக் கும்மு. சார் உங்ககிட்ட ஒரு சின்ன உதவி கேட்கலான்னு இருக்க. கேக்குறதான் கேக்குறீங்க, என்ன சிறுசு? பெருசாவே கேளுங்க. ஒண்ணு இல்ல, பக்கத்து கிராமத்துல ஒரு சாராய ஃபேக்டரி ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஐயோ, ஆரம்பிங்களே ஆரம்பிங்களே. இது என்ன பிராந்தி விஸ்கி? அடாடாடாடா, அந்த 300 மில்லி கடா மார்க்கை ஏத்திக்கிட்டு அப்படியே ஊறுகாய நாக்கில போட்டு அதனுடைய மகிமையே மகிமை. இந்த பாருங்க, நீங்க சாராய ஃபேக்டரி மட்டும் ஆரம்பிக்க கூடாது, ஊறுகா ஃபேக்டரியும் பக்கத்துல ஆரம்பிக்கணும். அப்பதான் தொட்டுக்க வாட்டமா இருக்கும். என்ன வேண்டாமா? ஊறுகா ஃபேக்டரி வேண்டாமா? வெளியே வாங்கிக்கிறோம். ஒண்ணு இல்ல, பக்கத்து கிராமத்துல ஒரு சாரா ஃபேக்டரி ஆரம்பிக்கிறதா சொன்னேன் இல்லையா? 20 லட்சம் ரூபாய் பட்ஜெட், ஒரு 5 லட்சம் ரூபாய் துண்டு விடுது. உங்க பேங்க்ல லோன் கொடுத்தீங்கன்னா 1 மாசத்துல கட்டிடுவேன். ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் லோனுக்கு சாங்ஷன் பண்றேன். என்ன சொல்ற சேகர்? இந்த பாருங்க, நாம வேலை பார்க்கறது ஒரு ரூரல் பேங்க். மேக்ஸிமம் 5000 ரூபாய் தான் கடன் கொடுக்க முடியும். அதுக்கும் சரியான காரணங்கள் இருக்கணும். இப்படி லட்சமா கடன் கொடுக்கறதுக்கு பேங்க் சட்டம் ஒத்துக்காது. That is bank mistake. பேங்க் மிஸ்டேக் இல்ல, உங்க மிஸ்டேக். பாத்துங்க. என்ன மேனேஜர் சார், உங்க பேங்க் கிளர்க் சட்டம் கட்ட என்னமோ பேசுறாரு. அதுவா? அவன் சின்ன பையன், சட்டமே தெரியாது. உங்களுக்கு தான் சட்டம் எல்லாம் தெரியும். ஏன் சார், எப்படி சார் நம்ம பேங்க்ல லட்சமா கடன் கொடுக்க முடியும்? என்ன நீ மேனேஜரா நான் மேனேஜரா? நீங்க தான் மேனேஜர். இந்த பாருங்க, உங்க வீட்டுல ஏதாவது பணம் இருந்தா கொண்டு வந்து இந்த ஆளுகிட்ட கொடுங்க. சாராய கடையோ கள்ளு கடையோ ஆரம்பிச்சுக்கிட்டோம். வர்றேன். பாத்தீங்களா, இவ்வளவு குடிவெறியிலையும் நான் தான் மேனேஜருங்கிறத ஒத்துக்கிட்டான். யூ டோன்ட் worry, நாளைக்கு காலையில பொட்டியோட பேங்குக்கு வாங்க, நான் அடிச்சு கொடுக்கறேன். என்ன சோடா பாட்டில் இவ்வளவு பெருசா செஞ்சிருக்கானுங்க? வள்ளி, வள்ளி, ரூம் சாவி கொடு. அட, சாவி தானே கேட்டேன், இதுக்கே வைக்கப்படுற? சாவி நீங்க தான் எடுத்துக்கணும். சரி, எங்க இருக்கு சொல்லு, நானே எடுத்துக்கிறேன். அது செயின்ல இருக்கு. சரி சரி, எடுத்து கொடு. என்னால எடுக்க முடியாது. இங்க பாருங்க, கையில மருதாணி இருக்கு. பரவாயில்ல, நான் அப்புறம் வரேன். என்ன மேனேஜர் சார், 10 நாள் ஆளைய காணோம்? என் சம்சாரத்துக்கு பிரசவம், அதனால 10 நாள் லீவ் போட்டேன். போன வருஷம் 5 நாள் தானே போட்டீங்க? போன வருஷம் ஒரு குழந்தை தான் பிறந்தது, அதனால 5 நாள் லீவ் போட்டேன். இந்த வருஷம் 2 குழந்தை பிறந்தது, அதனால 10 நாள் லீவ் போட்டேன். அடுத்த வருஷம் எப்படி? 35 15 கணக்கு பாத்துக்க. நாடு தாங்குமா? சம்சாரம் தாங்குறா. போயா, என்னமோ இவன் சம்சாரத்தை நான் வச்சுக்கிட்டது மாதிரி. மாசி, ஊசி ஏன் எங்க வச்சீங்க? நீங்க தானே கொண்டு வந்து வச்சீங்க. வாடா, நம்ம பேங்க் தான். மேனேஜர் சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் வணக்கம். சௌக்கியமா இருக்கீங்களா? உங்க சம்சாரம் சௌக்கியமா? ஒரு நிமிஷம், என்ன விஷயமா வந்திருக்கீங்க? அதான் நம்ம லோன் சம்பந்தமா. ஒரு நிமிஷம், அதான் கொடுக்க முடியாது நேத்தே சொல்லிட்டேன்ல. 2 நிமிஷம். இந்த பேங்க்ல நீங்க மேனேஜரா இல்ல அவர் மேனேஜரா? 5 நிமிஷம். நான் மேனேஜர், நான் கேட்க வேண்டியதுல நீயே கேட்டுக்கிட்டு இருக்கியே. 5 நிமிஷம் எடுத்துக்குவேன். என்னவே வாய் பூரா மீசி வச்சுக்கிட்டு, யார் இருந்தாலும் ஏன் கைத்தடி? வணக்கம். சௌக்கியமா இருக்கீங்களா? உங்க சம்சாரம் சௌக்கியமா? என்ன விஷயமா வந்தீங்க? என்ன சார் இது, எல்லாத்தையும் மறந்துட்டு பேசுறீங்க? மறந்துட்டேன். நேத்து ராத்திரி நம்ம வீட்டுக்கு நீங்க வந்தீங்களே. அப்படியா? வீட்டுக்கு வந்தானா? எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா? கிட்ட வாங்க. நேத்து ராத்திரி நம்ம வீட்டுல ஒரு பார்ட்டி கூட கொடுத்தனே. பார்ட்டியா? இருக்காதே. என்ன சார் இது, ஏன் லோன் சம்பந்தமா வாங்கி தரேன்னு பிராமிஸ் கூட பண்ணீங்களே. பிராமிஸா? நான் யாருக்கும் கொடுக்கிற பழக்கம் இல்லையே. கைத்தடி. கொடுத்திருப்பேன். இந்த பாருங்க, நான் லோன் கொடுக்க நினைச்சாலும் இவன் இருக்கானே, மேலிடத்துக்கு பெட்டிஷன் எழுதி போட்டு என் சீட்டையே சின்ன பின்னான்னு கிழிச்சிருவான்.
அப்புறம் ஒட்ட வைக்கவே முடியாது. அப்படின்னா முடிவா என்னதான் சொல்றீங்க? அதான் சொல்லிட்டார்ல, இன்னும் ஏன் நிக்கிறீங்க? இனிமேலாவது பேங்க் மிஸ்யூஸ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. ஓகே? இந்த பாண்டித்துறை யாருன்னு தெரியாம பேசுற. மரியாதையா வெளியே போறீங்களா இல்ல போலீஸுக்கு போன் பண்ணிட்டேன்? போடா, என்னடா போலீஸ்? நான் பாக்காத போலீஸா? என்ன போறதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லிட்டு போறேன். போயிட்டு வர்றேன். இந்த பாண்டித்துறை யாருன்னு உனக்கு தெரியாது. அதேதான் அவரும் சொன்னாரு. போட்டா போடே, 2 பேரும் ஒரே வசனத்தை பேசிக்கிட்டு புதுசா ஏதாவது பேசக்கூடாது. இவன்கிட்ட எல்லாம் ஏப்ப வாயா கொடுக்குற? பின்ன வேற ஏதாவது கொடுக்கலான்றியா? உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா பழக்க வந்த இடத்துல எங்க ஊருக்காரே அடிப்ப? கை நீட்டுற பழக்கம் என்ன பழக்கம்? படிச்சிருக்கிறே தவிர சுத்த ரவுடியா இருக்கே. பாரு, என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்காம இனிமே எங்கேயும் பேசாத. வெளியூர்கார பையன் நம்ம ஜாதிக்கார பொண்ணு கைய நீட்டு அடிச்சிருக்காயா? ஏன் அடிச்சானு கேளு. இதோ இருக்காரு இந்த ஊர் பெரிய மனுஷன். இவர் எங்க பேங்க்ல கடன் கேட்க வந்து. நிறுத்தியா? என்ன படிச்சிருக்க நீ? பஞ்சாயத்துல என்ன கேள்வி கேட்டாங்க, நீ என்ன பதில் சொல்ற? மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு ஏன் முடிச்சு போற? செண்பகத்தை நீ கைய நீட்டி அடிச்சியா இல்லையா? இதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. பாத்தீங்களா, பஞ்சாயத்தை அவமானமா பேசிட்டான். கேட்டுட்டு குத்துக்கலாட்ட உட்கார்ந்து இருக்கீங்களே. இந்த நேரம் என் சின்ன கால மட்டும் என் பக்கத்துல இருந்தானா அவன் தலையே சீவிருப்பா. சேவி என்ன பண்றது? ஏதோ நியாயத்துக்கு பயந்து பஞ்சாயத்தை கூட்டம் பாரு, எனக்கு வேணும். இந்தாப்பா, பஞ்சாயத்தை நீ அவமானப்படுத்துற. என்னையா உங்க பஞ்சாயத்து? ஒரு பஞ்சாயத்துனா 5 பேர் உட்கார்ந்து வழக்கு விசாரிச்சு பாரபட்சம் இல்லாம தீர்ப்பு சொல்லணும். நீங்க என்னடா இந்த ஆளு சொல்ற பேச்சுக்கு தாளம் போடுறீங்க. இப்படிப்பட்ட பஞ்சாயத்தை மதிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. என்ன வார்த்தை பேசுற? பஞ்சாயத்தை மதிக்காத உனக்கு இந்த ஊர்ல என்னையா வேலை? முதல்ல அடிச்சு துரத்துங்க அவனை. கொஞ்சம் பொறுமையா இருங்க. செண்பகத்தை வர சொல்லி இருக்கு, கேட்டு என்ன முடிவு பண்ணணுமோ பண்ணுவோம். அப்படியா? சரி, அதோ செண்பகமே வருது. வாமா வா. ஏமா செண்பகம், உன்னை இந்த ஆளு கை நீட்டி அடிச்சாரா? சொல்லுமா, அவன் அடிச்சது உண்மைதானே? இல்ல. என்னங்க இது? சாட்சியமே சரியில்லை. பஞ்சாயத்தை கூட்டி எங்க நேரத்தை வீணாக்கிட்டீங்க. எந்திரிங்கய்யா, பஞ்சாயத்து முடிஞ்சு. செண்பகம், கொஞ்சம் நில்லு. அந்த பேங்க் கிளார்க் உன் கண்ணத்துல அறையில? ஆமா. அப்புறம் எதுக்கு பஞ்சாயத்துல போய் சொன்ன? போய் தான் சொன்னேன். எதுக்கு சொன்ன? உங்க திட்டம் எல்லாம் எனக்கு புரிஞ்சு போச்சு. ஒரு உண்மைய சாட்சிய வச்சு அநியாயத்தை காப்பாத்த பாத்தீங்க. நான் ஒரு பொய்ய சாட்சிய வச்சு நியாயத்தை காப்பாத்தினேன். அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. அடே சத்தியவேலு,
இவ குணத்தை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தோம். இவ்வளவு சாட்சியா வச்சு பஞ்சாயத்தை கூட்டினே. செண்பகம், பஞ்சாயத்துல எதுக்காக போய் சொன்ன? அது உனக்காக ஒண்ணு இல்ல, எனக்காகத்தான். என்ன சொல்ற? அன்னைக்கு என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு தெரிஞ்சுக்காம உன்னை சொல்லிட்டேல, அது ஏன் தப்பு தானே. அந்த தப்புக்கு பிராய்ச்சிட்டு தான் இந்த பொய் சாட்சி. இல்லன்னா உனக்கும் எனக்கு என்ன ஒட்டா வரவா? குடிக்க கொஞ்சம் தண்ணி தரீங்களா? நான் வர்றேம்மா. காத்துமுத்து, உன்னை பார்க்கும் போதெல்லாம் எங்க அண்ணன் உனக்கு செஞ்ச கொடுமைக்கு அவரை துண்டு துண்டா வெட்டணும் போல இருக்கு. அவரை வெட்டி ஒண்ணும் ஆக போறது இல்லம்மா. என்னைக்கு இந்த உலகத்துல சாதி வரி ஒழியுதோ அன்னைக்கு தான் என்ன மாதிரிப்பட்டவங்களுக்கு கையும் காலும் மிஞ்சும். நான் வர்றேம்மா. விழுந்துருச்சு விழுந்துருச்சு, யாருக்கும் கொடுக்க மாட்டேன். விழுந்துருச்சு விழுந்துருச்சு. என்னது, கருப்பட்டியை எல்லாரும் விரட்டிட்டு வர்றானுங்க. கருப்பட்டி விழுந்துருச்சு விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு வர்றான். ஆஹா, அவனுக்கு லாட்டரி சீட்ல பணம் விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அந்த பணத்தை அவன் வேறொரு பேங்க்ல டெபாசிட் பண்றதுக்குள்ள நாம அவனை வளைச்சிடணும். கருப்பட்டி, மாங்குட்ட தலையா, நில்லு. கருப்பட்டி, இந்த பசங்களுக்காக நீ ஏன் அப்படி பயந்து ஓடி வந்துகிட்டு இருக்க? எனக்கு லாட்டரி சீட்ல பணம் விழுந்திருக்கு. அப்படியா? ஏயா கருப்பட்டி இப்படி விரட்டி வந்துகிட்டே இருக்கீங்க நீங்க? எனக்கு 28 ரூபாய் தரணும். எவ்வளவு கொடுக்கணும்? 19 ரூபாய் எனக்கு தரணுங்க. உனக்கு எவ்வளவு? எனக்கு 7 ரூபாய் தரணும். உனக்கு எவ்வளவு? 20 ரூபாய் தரணும். 28 ரூபாய் எனக்கு தர்றேங்க. ஆக மொத்தம் உள்ளூர்ல மட்டும் ஒரு 5000 பாக்கி இருக்கும். இனிமே கருப்பட்டி கொடுக்க வேண்டிய கடனுக்கெல்லாம் நான் பொறுப்பு. இன்னொரு தடவை சொல்லிருங்க. இனிமே கருப்பட்டி கொடுக்க வேண்டிய கடனுக்கெல்லாம் நான் பொறுப்பு. நீங்க யாரும் அவன்கிட்ட கேட்க கூடாது, கேட்க கூடாது. கேட்டுக்கங்கயா, உங்களுக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல. நீங்க வாங்க சார். கருப்பட்டி, உன்னை பேங்க்ல தப்பா பேசிட்டேன், தவறா நினைக்காத. பழைய வசனம் தான் இருந்தாலும் சொல்றேன். இது உன் கையில காரா நினைச்சு கேக்குறேன், என்ன மன்னிச்சுக்க. ஆமா, பணம் உனக்கு எவ்வளவு விழுந்துச்சு? இங்க பாருங்க. எங்க? அப்படியே பாத்துக்கிட்டே வாங்க. எங்க? இங்க பாருங்க. எங்க? குனிஞ்சு பாருங்க. எங்க? கடைசியில 2 நம்பர் 10 ரூபாய் விழுந்திருக்கு. ஐயோ, உன்னை நம்பி நான் அவனுகிட்ட 5000 ரூபாய்க்கு நான் பொறுப்படுத்திட்டேனே. இப்ப என்ன பண்றது? அந்த பக்கம் போனா என்ன பின்னிடுவாங்களே, பின்னி. மேனேஜர் சார், மேனேஜர் சார், என்ன? ஒரு 10 ரூபாய் கைமாத்த கொடுங்க, நான் சமாளிச்சுக்கிறேன். சமாளிச்சுக்கியா? இந்தப்பா, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. எப்படியாவது அவங்கள சமாளி. நான் இந்த பக்கம் போயிடுறேன், அவனுங்க கிட்ட சொல்லாத. யோ, இங்க வாங்க ஐயா. விழுந்த பணத்துல 10 ரூபாய் தரம் எல்லாவற்றையும் கொடுத்துட்டேன். விடாதீங்க, பிடிங்கய்யா. ஐயோ, நம்மள விரட்டிட்டு வர்றாங்களே. விடாதீங்கய்யா. ஐயோ, விடாதீங்க. உன்னாக்கு தலைய காசையை வாங்கிட்டு நம்மளை காட்டி கொடுத்தாரு. ஏன் இன்னைக்கு பால் கொண்டு வரதுக்கு இவ்வளவு நேரம்? செண்பகம், கடவுளே, இது வரைக்கும் ஒரு சுமூகமான சந்திப்புக்கே இடம் கொடுக்க மாட்டேங்கிறியே. இன்னைக்காவது கொஞ்சம் நாசூக்கா பேசி பார்த்துட வேண்டியதுதான். கிழவி, இதுகிட்ட என்னத்த நாசூக்கா பேசுறது? அடடே செண்பகம்மா, வாபா. என்ன இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, வழக்கமான கோயிலுக்கு வருவேன், இன்னைக்கே வரல? நான் இன்னைக்கு பிள்ளையார் கோயில் போயிட்டேன். அதுவும் கோயில் தான். வரட்டுமா? அக்கா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன என்ன என்ன? முதல்ல அந்த ஆள் இந்த ஊரை விட்டு துரத்தணும். யார துரத்தணும்? அதான் உங்க வீட்டுல குடி இருக்கானே, அந்த பேங்க்காரன். யாரு? சேகர் தம்பியா சொல்ற? ஆமா, அவனேதான். எனக்கு வாய் தான் நீட்டோம்னா அந்த ஆளுக்கு வாயை நீட்டும் கையை நீட்டும். அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான்? இப்படியே போய்கிட்டு இருந்தா அவன் ஊர்க்காரங்க கிட்ட எல்லாம் நல்லா வாங்கி கட்டிக்குவான். நமக்கு எதுக்குக்கா இந்த ஊர் பொல்லாப்பெல்லாம்? பேசாம வீட்டை காலி பண்ண சொல்லிடு, அவன் எங்கேயாவது போட்டும், நமக்கு என்ன? சே, அந்த தம்பியை பத்தி நீ ரொம்ப தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்க. அதுவும் ஒன்ன மாதிரி தாம்மா, கொஞ்சம் படபடன்னு பேசும், அவ்வளவுதான். நல்ல தம்பி, குணத்துல தங்க கம்பி. வரட்டுமா? பெரிய மனுஷாச்சுன்னு சொன்னா பெருசு சிபாரிசு. நல்ல தம்பி, தங்க கம்பி. நீயா பேசிட்டு இருக்க? ஒண்ணுலக்கா. கந்தன் துள்றான்.
இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் சந்தர்ப்பம். சேகர் இனிமே உயிரோட இருக்கவே கூடாது. அப்படி கட்டு ராஜா, அப்படி கட்டு. புரியுதா? புரியுது. கொஞ்சம் தள்ளியா? அட கொஞ்சம் தள்ளி உட்காரையா. யோ, இதுக்கு மேல தள்ளன பொம்பளைங்க பக்கம் தான் போய் உட்காரணும். ஒழுங்கா படம் பாரியா. அட படமே தெரியலையா? யோ, நீ கொடுக்குற 50 பைசா இது போதையா? வேணா ஸ்கிரீன் முன்னாடி போய் உட்காரு, எல்லாம் தெரியும். நான் தள்ளி உட்காரட்டுமாப்பா? வாஜாரங்க அடிச்சு தூள் பண்ணிட்டு இருக்காரு. வாஜார பார்க்காம தள்ளு தள்ளுன்னு தொல்லை பண்ணிட்டு இருக்கே.
இருக்காங்க? வந்துட்டேன் பாட்டி. ஏய், என்னப்பா இது திடீர்னு பாட்டை நிறுத்தி விட்டான்? ஒரு 100 மில்லி வாங்கி கொடு, அப்புறம் நல்லா பாடுவான் பாரு. என்ன தரிசனம் பண்ண வந்திருக்கிற மாதிரி தெரியுது? அதுவும் அம்மன் தரிசனம்? ஆமா, அம்மன் தரிசனம் தான் பண்ண வந்திருக்கேன். ஆனா எனக்கு அம்மன் யார் தெரியுமா? நீயேதான். ஏன்டா கருப்பட்டி, என்ன விஷயம்? பிச்சை மக துளசிக்கு பேய் பிடிச்சிருக்கான், உங்களை ஆயுதத்தோட வர சொன்னாங்க. ஆயுதத்தோடனா நாங்க என்ன லேத்து பட்டறையா வச்சு நடத்துறோம்? ஒரு பேச்சுக்கு சொன்னேன். பேச்சுக்கெல்லாம் சொல்லக்கூடாது, பாத்தியத்துக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். பம்பே உடுக்கன்னு சொல்லு. பூபதி என்ன? பூபதி என்ன? கிட்ட தரட உட்கார்ந்திருக்கேன். கேட்டா தப்பா எடுக்க மாட்டீங்களே? தப்பா கேட்காத. இந்த விஷயத்தை வந்து சொன்னல, ஒரு 2 ரூபாய் கைமாத்தா கொடுங்க, நாளைக்கு தரேன். 2 ரூபாயா? நிலைமை புரியாம பேசாத. அப்பனும் மகனும் சேர்ந்து அடிச்சாவே 2.25 தான் கிடைக்குது. இதுல 2 ரூபாய் உனக்கு கைமாத்தா? ஏற்கனவே உன் மண்டை உடுக்க மாதிரி தான் இருக்கு. ஓங்கி அடிச்சேன்னா தோல் பிச்சுக்கு, தோல் வேணா ஓடி போயிரு. அப்பா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த ஊர்ல ஒரு பொண்ணுக்காச்சும் பேய் பிடிச்சத. இத வச்சே 40 நாள் ஓட்டிடுறோம். வாடா. ஏமாந்தா நீ 400 நாள் கூட ஓட்டுவேன். துளசிக்கு பேய் பிடிக்க வச்சதே நான். அது புரியாம புலம்பிட்டு போறான் பாரு. புஸ்தக கையலங்காரியே பன்னு பொண்ணு மடிந்த சிங்காரியே, புஸ்தக கையலங்காரியே பன்னு பொண்ணு மடிந்த சிங்காரியே. இவன் மேல இருப்பவ யாருன்னே எனக்கு இப்பவே சொல்லடி தாயனி. இவன் மேல இருப்பவ யாருன்னே எனக்கு இப்பவே சொல்லடி தாயனி. ஏய், யார் நீ? போன என் பொண்டாட்டி பாப்பமாவா? ஓஹோ, கல்லு வீட்டுக்காரரோட பெரிய வீடா? அதான் சின்ன வீடாக போற பொண்ணை புடிச்சு சினுங்க வைக்குது. நம்ம நாட்டு பொம்பளைங்க செத்தாலும் சின்ன வீட்டுக்கு போறதுக்கு புருஷனை விடவே மாட்டாங்க. அந்த விஷயத்துல இன்னைக்கு உலகத்திலேயே நம்ம நாடுதான் ஃபர்ஸ்ட் ரேங்க். சரிப்பா, மேற்கொண்டு கேட்க வேண்டியதை கேளப்பா. தாயே, நீ பாட்டுக்கு அவர் அம்போன்னு விட்டுட்டு போயிட்ட. அவருக்கு கையமுக்கோ காலமுக்கோ உடம்பு புடிச்சுடோ ஒரு துணை வேண்டாமா தாயே? இந்த வயசான காலத்துல இந்த கிழத்துக்கு வாய்க்கு ருசியா ஆக்கி போட ஒரு வெட குஞ்சு வேண்டாமா தாயே? நல்லா கேக்குறான், நல்லா கேக்குறான். தாயே, அவர் என்ன ஊர் உலகத்தை போல நீ உசுரோடு இருக்கும் போதா சின்ன வீடு கேட்டாரு? நீ செத்ததுக்கு அப்புறம் தானே சின்ன வீடு கேட்டாரு. கொஞ்சம் கீழே இறங்கி வா தாயே. அம்மா, என்ன ஏன் அடிக்கிற?
இல்லைங்க, அம்மாவோட ஆவேசம் இப்படி எல்லாரையும் ஆட்டி படைக்குது. இறங்கிரு, 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 இறங்கிரு. ஏப்பா, 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 ஏப்பா. விட்டுடுங்க, விட்டுடுங்க, மலை ஏறி போச்சு. அதுக்குள்ளே மலை ஏறிடுச்சு. அதானே ஊட்டி கொடைக்கானல் மலை கூட கார்ல ஏறினாலே 4-5 மணி நேரம் ஆகுது. அவ்வளவு சீக்கிரமா ஏறிடுச்சு. அதுதான்டா பேய்ங்கிறது. பேய் ஏறலாம் இது. சின்ன கடை, உனக்கு வந்தானா எனக்கு வந்தானே, என் ரத்தமே கொதிக்குதுடா. ரத்த கொதிப்பெல்லாம் நீயே வச்சுக்கப்பா, எனக்கு வேண்டாம். நான் சொல்ல வந்து அது இல்லடா, பின்ன? நம்ம ஊர் பேங்க்ல வேலை செய்யறானே சேகர் பையன், யார் அவன்? சேகர் புதுசா வேலைக்கு வந்திருக்கான்டா. ஆ. அவன் உன் தங்கச்சிய தங்கச்சிய கை நீட்டு அடிச்சுட்டான்டா. ஏன் அடிச்சான்? ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல அவனை ரவுடின்னு சொல்லிட்டா. ரவுடின்னு சொன்னா எந்த ஆம்பளைக்கு தான் கோவம் வராது? ரத்தமே இல்லாதவனுக்கு கூட ரத்த கொதிப்பு வந்துடும். அதுக்காக அவனை சும்மா விட்டுறதா? 2 தட்டு தட்டும், அப்பதான் அவனுக்கு பயம் வரும். அவ்வளவுதானே. இனிமே ஏதாவது பிரச்சனை வந்தா தட்டுற வேலையெல்லாம் வேண்டாம், நல்லா இருக்காது நமக்கு. என்னடா நம்ம ஊர் பேங்க் வாசல்ல ஒரே கூட்டமா இருக்காம, என்ன விஷயம்? போலீஸ்லாம் வந்திருக்கு, என்னன்னு தெரியல. இன்ஸ்பெக்டர் சார், 5000 ரூபாய் பணத்தை காணா சார். எப்படி காணாம போச்சு? எப்படி காணாம போச்சுன்னு தெரிஞ்சா நாங்க ஏன் சார் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம்? பணம் காணாம போன அன்னைக்கு நான் ஊர்ல இல்ல சார். எங்க போயிருந்தீங்க? நான் லீவ்ல என் பிரசவத்துக்காக போயிருந்தேன். என்னது, உங்க பிரசவமா? என் சம்சாரம் பிரசவத்துக்காக. அப்ப இவர் தான் ஆபீஸ்ல இன்சார்ஜா இருந்தாரு. சொல்லேன்ப்பா. என்னப்பா சேகர், சொல்ல. இப்படி வாயை மூடிக்கிட்டு ஊம மாதிரி நின்னா காணாம போன 5000 ரூபாய்க்கு யார் பதில் சொல்றது? சொல்ல சேகர். என்ன மிஸ்டர், எதுவுமே பேசாம இருக்கீங்க? இன்ஸ்பெக்டர் சார், என்ன பொறுத்த வரைக்கும் பணம் திருட்டு போயிடுச்சு. அயன் சேஃப் பூட்டினபடி இருக்கு. எப்படி சார் அதை திருட்டுன்னு சொல்றீங்க? அதான் சார் திருட்டு. பணம் திருடுறவன் எவனோ ஆதாரத்தோட திருட மாட்டான். அதுவும் ஒரு நல்ல பாயிண்ட். உங்களுக்கு யார் மேலயாவது சந்தேகம் இருக்கா? இருக்கு. என்னப்பா என்ன பாக்குற சார்? அவன் பார்வையே அப்படித்தான் சார். நீங்க தப்பா நினைக்காதீங்க. பணம் காணாம போன அன்னைக்கு தான் நான் ஊர்லயே இல்லையே, லீவ்ல இருந்தேன். கொஞ்சம் இந்த பக்கம் வாங்க சார். வாங்க. இப்ப சொல்லுங்க நீங்க. பேங்க் பணத்தை எடுத்து சொந்த செலவு பண்ணிட்டு கேட்டா திருட்டு போச்சுன்னு சொல்லி தப்பிச்சுக்க பாக்குறானுங்க. யோ, பேங்க் பணத்தை அந்த ஆள் தான் எடுத்தாருன்னு நீ அப்படியே சொல்ற? நீ பாத்தியா? ஒரு யூகம் தான். யூகமாவது மண்ணா கட்டியாவது ஒருத்தோட வாழ்க்கை வீணா போமே யோசியா? வாய் கூசாம போய் சொல்றியே, உனக்கு அறிவு இருக்கா? நீ உருப்பிடுவியா? இந்தாமா, உள்ள விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. வெளியே காட்டுத்தனமா கத்திரியே. உன் கூச்சல கேக்குறதா இல்ல அந்த ஆள் வாக்குமூலத்தை கேக்குறதா? இந்த ஆள் அநியாயமா ஒருத்தர் மேல பழி போடுறா சார். அதை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்க? நீங்க இன்ஸ்பெக்டர், சட்ட நியாயம் தெரிஞ்சவர், ஒரு நிரபராதியை தண்டிக்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னா அது தப்பு தானே? சொல்லுங்க சார். சரியான வாயாடி இருப்ப போல இருக்கேன். கேவலம் பேங்க்ல 5000 ரூபாய் நான் திருடிட்டேன்னு அந்த படிச்ச முட்டா பையன் சொல்லியிருக்கான். படிச்ச நீங்களும் அதை நம்பி இங்க வந்திருக்கீங்க. இந்த பாருங்க மிஸ்டர் பாண்டித்துரை, நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க. கேளுங்க, சொல்றேன். நீங்க பேங்க்ல லோன் கேட்டது உண்மையா? உண்மை. அதுக்கு அந்த கிளார்க் முடியாதுன்னு சொன்னது உண்மையா? அதுக்கும் இதுக்கும் என்ன சார் சம்பந்தம்? அவரை வம்புல மாட்டி விடலாம்னு நினைச்சு நீங்க இதை செஞ்சிருக்கலாம் இல்லையா? சி, நீங்க இப்படி ஒரு கேள்வி கேட்டுக்கு பதிலா பேசாம கையில விளங்க மாட்டி ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போயிருக்கலாம். நான் ரொம்ப வருத்தப்படுறேன். வருத்தப்படாதீங்க, விசாரணைன்னு வந்து தலையெல்லாம் கேட்போம். அதானே, விசாரணை வந்து அப்படித்தானே வருவாங்க. கவலைப்படாதீங்க. இவன் யாரு? எப்ப என் கூடவே இருப்பான். ஓஹோ, ஆல்ரைட், நான் புறப்படுறேன். மறுபடியும் விசாரணைக்கு தேவைப்பட்டா நீங்க ஸ்டேஷனுக்கு வர வேண்டியிருக்கும். நிச்சயமா வரேன். ஓகே, see you. முதலாளி, அந்த இன்ஸ்பெக்டர் நம்ம விஷயத்தை புட்டு வைக்கிறானே, ஒருவேளை நம்ம குட்டு உடைஞ்சிடுமோ? மாடியா, போலீஸ்காரங்க இப்படிதானே கேள்வி மேல கேள்வி கேட்பாங்க. நான் எப்படி சமாளிச்சேன் பாத்தியா? நீ பேங்க்ல 5000 ரூபாய் திருடுனது வாஸ்தவம் தானே? முதலாளி, நீங்க சொல்லித்தானே நான் திருடினேன். ஏண்டா பயப்படுற? நீ திருடுறதுக்கு என்னடா ஆதாரம் இருக்கு? இருந்தாலும் ஒரு போலீஸ்கார வந்து உங்களை 4 கேள்வி கேட்கும்படி வச்சுட்டானே அந்த பய. உண்மைதாண்டா, அந்த பயலுக்கு அதுக்கு ஒரு தண்டனை கொடுத்தா போச்சு.
வினைய விதைச்சவன் வினையத்தாண்டா இருப்பான். நீ செஞ்ச குற்றத்தை நீயே ஒத்துக்கிற காலம் வரும். அதனால தான் நான் உன்னை சும்மா விடுறேன். சண்முகம், உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இப்படி எல்லாம் பண்ற? மொட்டை தலையன் குட்டையில விழுந்தான்னு கேட்டா என்னத்த பதில் சொல்றேன்? பாத்தா முக்கடி, ஏண்டா விவரமா சொன்னா தானே அவளுக்கும் தெரியும். நீ சுமார் பேங்க் வாசல்ல போய் இவ எதுக்காக சண்டை போடுறான்? 4 பேர் கேட்கும் போது எனக்கு எவ்வளவு கேவலமா இருக்கு தெரியுமா? ஊர்க்காரங்கிட்ட சண்டைக்கு போற அளவுக்கு வேற ஒரு ஜாதிக்கார பையன் மேல உனக்கு என்ன அப்படி அக்கறை? என்ன பேச்சையை காண? பேசுறதுக்கு எனக்கு என்ன பயம்? ஆமா, உனக்கு என்ன பயம்? உனக்கு அவனுக்கு ஏதோ இருக்குன்னு ஊருக்காரனுக்கெல்லாம் ஜோடிச்சு பேசி போடுவானுங்க. பேசுறவனை வெட்டி போட்டு நான் ஜெயிலுக்கு போகணும், அதான் ஆசை. டேய், உன் தங்கச்சி கூட உனக்கு தெரியாது? அடுத்தவங்க கஷ்டத்தை கண்டா அவளுக்கு பொறுக்காது, நியாயம் கேட்க போயிருப்பா. பெருசா தலையில தூக்கி வச்சுட்டு வந்துட்டான். நீ கால முக்கடி, நீ எந்திரிச்சு வயலுக்கு போடா. விதுவா முக்கடி. ஏண்டி அந்த பேங்கார பையனுக்கு பறிஞ்சுக்கிட்டு ஏன் சண்டைக்கு போன? அந்த பையன் உனக்கு என்ன அப்படி அக்கறை? என்ன நீ அண்ணன் கேட்டது மாதிரி நீ கேக்குற? அந்த யாரோ நான் யாரோ? திருடி, நேத்து முளைச்ச நாத்தினி எனக்கு காது குத்துறியா? உன் காதல் விவகாரம் எல்லாம் எனக்கும் தெரியுண்டி. என்னடி பாக்குற? அடியே, இந்த விஷயம் உங்க அண்ணன் காதல விழுந்துச்சுன்னா வெட்டுப்பல் குத்துப்பல் உண்டாகுண்டி. என்ன நீ மிரட்டுற? உன் பேரன் கையில கத்திய வச்சிருந்தா அதுக்கு பயந்துகிட்டு மனசுல இருக்கிறத தூக்கி எறிஞ்சிட முடியுமா? அதெல்லாம் என்கிட்ட நடக்காது. நான் எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? எங்க அப்பனுக்கு 100 ரூபா கொடுக்க. எப்பவும் விளையாட்டு தான். பேய் விரட்டுறது இருக்கட்டும், அந்த பொண்ணு சாந்தமா இருக்கும்போது என் அருமை பெருமைகளை எடுத்து சொல்லு. ஆள் கருப்பு தான், அதனால என்ன? அமாவாசை வர்றது இல்லையா? அது மாதிரி நினைச்சுக்கிட்டோம். கருப்பா இருந்தாலும் மனசு வெள்ளைன்னு சொல்லு. சொல்லு. நீ சொல்லு. சரி சொல்றேன். இந்த இதை வச்சுக்கோ. ஏங்க ஹல்வா வாங்கி கொடுத்து அனுப்புங்க. 100 ரூபா கொடுத்துருக்கல. அட எனக்கு இல்லைங்க, அந்த பொண்ணுக்கு. சொல்ற விஷயத்தை ஸ்வீட்டா சொன்னா பட்டுன்னு பிடிக்கும். துளசிக்கா 1 கிலோ அல்வா வாங்கி கொடுத்து அனுப்புறேன். அனுப்புடா. பரவாயில்ல பரவாயில்ல. சரிடா, நீ போங்க, நான் உளறிடுவேன். பாரு, எருமை தண்ணி கலைஞ்ச மாதிரி இவன் பொண்ணு கலையிறத அல்வாவா வாங்கி கொடுத்து அனுப்புற. இருடா, உனக்கு நான் கொடுக்கிற அல்வா, அதுவும் திருநெல்வேலி அல்வா. துளசி, பூபதி உள்ளதான் இருக்கான். அவன் என்ன சொன்னாலும் அதுபடி கேட்டு நடந்துக்க. சத்திய வாக்கு படைச்சவன். போறியா? சரிங்க. போ. வா துளசி, வந்துட்டேன். வா. அட உட்காரு. என்ன சொன்ன அந்த தாரிடப்பா? அவர் சொன்னாரு, நீங்க என்ன சொன்னாலும் அப்படியே கேட்டு நடக்க சொன்னாரு. சொன்னானா? சொன்னாரு. நீங்க என்ன சொல்ல போறீங்க? கிட்ட வாய. அடச்சி, இது ஒரு வில்லன் மாதிரி. சும்மா இருங்க நீங்க. சும்மா இருமா, காசு கொடுத்துட்டு போயிருக்கான், அதுலயே காதல் பண்ணுவான். அல்வா வேற வரப்போகுது, அது பின்னால. ஏங்க நீங்க அலையாதீங்க. அட அலையிலமா, காது எங்க இருக்கு? இங்க இருக்கு. இனிமே நீ பேயாடும் போது என்ன நான் சொல்றது அப்படியே நடக்கிறேன். எப்படி? கேளுதாயே, உனக்கு என்னென்ன வேணும் கேளு. எது கொடுத்தா நீ மலையேறுவ? கேட்டதெல்லாம் கொடுப்பியா? கொடுப்பாரு தாயே. கல்லு வீட்டு கருப்பையா ரொம்ப தங்கமானவரு. அவர்கிட்ட இல்லைன்னாலும் அடுத்த வீட்டுல திருடியாவது கொடுப்பாரு. திருடுவீங்கல்ல? கேளுதாயே. எவர் சில்வர் அண்டா வேணும், எவர் சில்வர் குண்டா வேணும், குடும்பம் நடத்துற அளவுக்கு எவர் சில்வர் பாத்திரம் எல்லாம் வேணும். ஐயோ கேளு, அப்படி கேளு. ஆமா கேளு, ஜோரா கேளு, கேளு கேளு, இன்னும் கேளு. என் சர்வீஸ்ல எவ்வளவோ பேய ஓட்டிருக்கிறேன், இப்படி எவர் சில்வர் பாத்திரம் கேட்ட பேய பார்த்ததே இல்ல. உன்னை கூட கூட்டிட்டு வந்ததே தப்பா போச்சு. உன் காலத்து பேய் ஒண்ணுமே கேட்காது. இது லேட்டஸ்ட் பேய். எவர் சில்வர் பாத்திரம் கேட்கும், மிக்ஸி கேட்கும், கிரைண்டர் கேட்கும், பிரஷர் குக்கர் கேட்கும். முடிஞ்சா டிஜிபில தவணை முறையில கலர் டிவியை இது கேட்டு வாங்கிட்டு போயிடும். டிவி இவன் கட்டுவான். இன்னும் கேளு, ஏதாவது கேளு, அப்படி கேளு. என்ன கல்லு வீட்டுக்காரர் கண் கலங்குறாரு? எவர் சில்வர் கடைக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொன்னா நான் தான் எதையும் வாங்கி கொடுக்காம ஏமாத்திட்டேன். யார? செத்து போனாலே என் முதத்தாரத்தை அதை அப்படியே ஞாபகம் வச்சிருந்து இப்ப கேக்குறாளே. பின்ன கேட்காதா? ஆசை நிறைவேறாம செத்து போற எந்த பொம்பளையா இருந்தாலும் ஆவியா வந்தாவது கேட்பாங்க. நீ வாங்கி கொடுத்துறதா மரியாதை. நீ கேளுதாயே. சிவப்பு கல்லு அட்டியிலு குடுக்கறியா? இருக்கு தாயே, வச்சிருக்க, கொடுத்துற. ஜிமிக்க மாட்டல? எல்லாமே உனக்கு தான்.
எல்லாத்தையும் சொன்னேன். தீபாவளிக்கு நான் போட்ட வைர மூக்குத்தி அப்படியே வச்சிருக்கிறேனே. நானா விடுவேன், கடைசியில கேட்கலான்னு இருந்தேன். கண்டிப்பா கொடுத்துறேன். கண்டிப்பா கொடுத்துறேன். அஜயகுமாரா கேளு தாயே, இவர் ஒரு தாறு பூசுன தங்க கட்டி, வெள்ளை உள்ளம். போற போக்குல எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருவாரு போல இருக்கு. நான் கேட்ட பட்டு புடவை, பாத்திரம், நகை நட்டு, கட்லு மெத்த எல்லாத்தையும் ஒரு வண்டியில வச்சு கட்டி என்ன இந்த ஊர் எல்லையில கொண்டு வந்து விட சொல்லு. வண்டியை யார் ஓட்டுறது தாயே? நீதான் ஓட்டணும். ஏன்? வேற யாராவது வந்தாங்கன்னா அவங்க அதே இடத்துல ரத்தம் கக்கி சாவாங்க. ஓ ஐயா, யாராவது வண்டி ஓட்டுறீங்களா? வேண்டாம் பூபதி, இது கேட்டதெல்லாம் நான் கட்டி தர்றேன். நீயே எல்லையை தாண்டி கொண்டு போய் விட்டுரு. சரி தாயே, மலை ஏறியா? போஸ்ட்மேன் எனக்கு ஏதோ லெட்டர் கொடுத்தாராமே. ஆமா, என்னங்க யார்கிட்ட இருந்து வந்திருக்கு? எங்க மாமா கிட்ட இருந்து வந்திருக்கு. தேங்க்ஸ். என்னையா மூஞ்சிய விளக்கெண்ண குடிச்ச மாதிரி வச்சுக்கிட்டு இருக்க? அதாவது பரவாயில்ல, எனக்கு விஷமே குடிச்ச மாதிரி இருக்கு. செண்பகம், எங்க மாமா லெட்டர் எழுதிருக்காரு. அதுக்கு எதுக்கே இப்படி கவலைப்படுற? படிக்கிறேன் கேளு, அதுக்கப்புறம் உனக்கு புரியும். அன்புள்ள மருமகனுக்கு நலம் நலமறியாவா, நானும் உன் அத்தையும் பல இடங்களில் தேடி அலைந்து உனக்கு கல்யாணத்துக்கு ஒரு பெண் பார்த்திருக்கிறோம். பெண் அழகில் கிளி, படிப்பில் புலி, உனக்கு பொருத்தமான ஜோடி, இடம் பெரிய இடம். நாம் கேட்டபடி வரதட்சணை கொடுக்க சம்மதித்து விட்டார்கள். 5 சவரனில் அட்டிகை, வைர கம்மல், வைர மூக்குத்தி, 10 சவரனில் ரெட்டவட சங்கிலி, வைர வளையல், இத்தியாதி இத்தியாதி. இப்படிப்பட்ட சம்பந்தம் தேடினாலும் உனக்கு கிடைக்காது. நிறுத்தியா? இரு, மிச்சத்தையும் படிக்கிறேன் கேளு. மிச்சத்தை நீயே வச்சுக்க. இப்ப எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். பொண்ணு கிளியோ புலியோ எலியோ எப்படியோ இருந்துட்டு போட்டோம், இதுக்கு ஓடு என்னையா? செண்பகம், அப்பா அம்மா இல்லாத என்ன வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்குனதே எங்க மாமா தான். அவர் பேச்ச நான் எப்படி தட்ட முடியும்? என்ன எழுதிருக்காரு நீயே பாரு. மறுபடியும் சொல்ற கேட்டுக்க. 5 பவுன்ல வைர அடிக்க, 10 பவுன்ல ரெட்டவட சங்கிலி, வைர மூக்குத்தி, வைர கம்மல், வைர வளையல். இதை விட கூடுதலா அவங்க அண்ணன் உனக்கு செஞ்சு போட்டார்னா நானும் எங்க மாமா கிட்ட பேசி பார்க்கலாம். அவரும் ஒருவேளை சம்மதிக்கலாம். செண்பகம், யோ, நாக்கு மேல பல்லு போட்டு செண்பகம் இனிமே என் பேரை கூப்பிட்டா அந்த நாக்கு இழுத்து வச்சு ஒட்ட நாக்கு இப்படி வாமா. செண்பகம், தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு. இந்த கெஞ்சல் கொஞ்சல் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. 5 பவுன் வைர அடிக, வைர தோடு, வைர மூக்குத்தி, 10 பவுன்ல ரெட்டவட சங்கிலி இதெல்லாம் போட்டுக்கிட்டு சில்பு சில்பு சில்பிக்கிட்டு வராளே ஒருத்தி, அதான் கிளி, பச்சை கிளி. அவகிட்ட வச்சுக்கியா போயா? என்னடா விளையாட்டு விளையா போச்சு. எதுக்கு மசியாதவனா அந்த ஆள்கிட்ட போய் என் மனசு பறி கொடுத்தேன் பாரு. என் புத்திய தொடப்பு கட்டையால அடிக்கணும். அது கூட பத்தாது, தொடப்பத்தை எடுத்து நல்ல சாணியில துவைச்சு அடிச்சுக்கணும். சாணிய போட்டு ஏன் இந்த அடி அடிக்கிறா? ஏன் செம்பகம், என்ன இப்ப செண்பகத்துக்கு என்ன? சத்தா தொலைஞ்சிட்டா உயிரோட தான் இருக்கா? சொல்லி தொலை. என்னடி சொல்லிட்டேன்னு இப்படி சத்தம் போடுற? நான் சண்டைக்காரிதான், போதுமா? உன்னோட வாயாட என்னால முடியாதுமா. ஆமா, நான் வாயாடிதான், பம்புக்காரிதான். என் மனசுல அன்பு பாசம் எதுவுமே கிடையாது. யார் புரிஞ்சுக்கணுமோ அவங்களே புரிஞ்சுக்கல. இந்த காலத்துல குணத்தை யார் பாக்குறாங்க? பணத்தை தான் பாக்குறாங்க. பணம் வரும் போகும், மனுஷன் கிடைப்பாங்களா? இருக்கட்டும், இனிமே அந்த ஆளை பாத்துக்கிறேன். செண்பகம், யாரியா நீ? இங்க என்ன வேலை? உனக்கும் எனக்கும் என்ன ஒத்து உறவு? இந்த வீட்டு வாசப்படி மிதிக்க உனக்கு என்ன ரைட்டு? செண்பகம், நான் என்ன சொல்றேன்னா, போதுயா போதும். அதான் நீ பழிச்சுன்னு சொல்லிட்டே. எனக்கு மனசு வேணாம், காசு தான் வேணும்னு. இதுவரை நீ சொன்னதெல்லாம் போதும். என் அண்ணன் கார்ல போட்டேன், தலையை சீவிடுவா சிவி. முதல்ல இந்த இடத்த காலி பண்ணியா போயா. போன சொல்லியாச்சுல. வந்துட்ட துறம் அவன் கையை வீசி கவாத்து பழகிட்டு வெள்ள கொடி பிடிக்கிறதுக்கு.
என்ன வள்ளி இவ்வளவு மழையில நினைச்சு வந்து நிக்கிற? ஆமா, வீட்டு சாவியை தொலைச்சிட்டேன். தலை துவட்டணும், துண்டு வேணும். இந்தா தவட்டிக்கோ. பிள்ளையாரப்பா, நீதான் அருள் புரியணும். வாடி வெளியே, கதவை மூடிட்டு வாடி. நில்லுடி. இது எத்தனை நாளா நடக்குது சொல்லுடி. அது வந்துமா சும்மா. சும்மாவா? உனக்கு நான் அம்மாடி, 10 பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கிறவ. ஒன்னையும் கூட்டினா ஒண்ணும் இல்லைன்னு தப்பு கணக்கு சொல்லாத. ஒழுங்கா பதில் சொல்லு. இது எந்த அளவுல போய் நிக்குது? அம்மா, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடந்துடல. நான் அவரை விரும்புறேன். அடியே, ஆம்பளை இல்லாத வீடாச்சே, ஆளுக்கு ஒரு விதமா பேசிடுவாங்களேன்னு நான் அஞ்சு நடந்துகிட்டு இருக்கேன்டி. நீ அஞ்சாம நடந்திருக்க. உனக்கு தான் புத்தி இல்ல. அந்த பையன் படிச்ச பையன் தானே, அவனுக்கு எங்க போச்சு புத்தி? வரட்டும், இன்னைக்கு அவனை பேய ஓட்டிடுறேன். அவர் மேல எந்த தப்பும் இல்லம்மா. நான் விரும்புற விஷயம் அவருக்கே தெரியாது. அதானே பார்த்தேன். எனக்கு தெரியும்டி அந்த புள்ள மேல எந்த தப்பு இருக்காதுன்னு. இதுக்குதான் கண்ட சினிமா பாட்டெல்லாம் கேட்காதன்னு கழுதியா கத்துனேன். நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சுதே அம்மா. கேட்டியே பலனை பாத்தியா? இனிமே உன்னை கட்டி காத்து ஒருத்த கையில புடிச்சு குடுக்கற வரைக்கும் எனக்கு போச்சுடி ராத்திரி தூக்கம். அம்மா, என்ன? நான் அவர் மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியாதும்மா. எப்படியாவது என்ன அவருக்கே கட்டி வச்சிருமா. கட்டி வச்சிடலாமா? நம்ம ஜாதியில கட்டுப்பாடுன்னு ஒண்ணு இருக்கே. இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா நம்ம ஜாதிக்காரவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அந்த பிள்ளையோட தலைய வெட்டி ஊர் எல்லையில நட்டு வச்சிருவாங்க. அந்த பாவம் நமக்கு வேண்டாமா வள்ளி? நாம பொம்பளைங்கம்மா, மான மரியாதையோட வாழணும்னா நம்ம ஆசையெல்லாம் மனசுக்குள்ளேயே போட்டு புதைச்சு வச்சுக்கணுமே தவிர வேற வழியே இல்ல. அம்மா, இதை என்னையோட மறந்துடுமா. நம்ம ஜாதிக்காரன் எவன் கையிலயாவது உன்னை பிடிச்சு கொடுத்துடுறேன். அந்த வாழ்க்கை தான் உனக்கு விதிச்ச விதி. என்ன கேட்டா தப்பா இருக்க மாட்டீங்களே? 2 ரூபாய் கைமாத் தானே? இல்ல, கல்யாணத்துக்கு வந்தீங்களான்னு கேட்டேன். இல்ல, படம் பார்க்க வந்திருக்கேன். யோ, தள்ளி உட்காரியா. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, பாத்து வாப்போ. என்ன தம்பி, யார தேடுறீங்க? இல்ல, ருக்மிணி டீச்சரை தேடிட்டு இருக்கேன். ருக்மிணி டீச்சரா? நான் தானே. ஓ, இல்ல, பேங்க் நேரமாச்சு, நான் போகணும். அதான் நடக்காது. தாலி கட்டினதுக்கு அப்புறம் சாப்பிட்டு தான் போகணும். அப்ப நான் நீ அதுக்கு தானே வந்திருக்க. இலைய போடுங்க, சாப்பிடலாம். இருப்பா கருப்பட்டி, பறக்குறியே. தாலி கட்டினதுக்கு அப்புறம் தானே இலைய போடுவாங்க. சின்ன பெண்கற, உங்க கல்யாணத்துலயாவது முதல்ல சோத்த போட்டுட்டு அப்புறம் தாலியை கட்டுங்க. என்ன? தாலி கட்டுறது அப்புறம் வச்சுக்கலாம். விவகாரம் இருக்கு. என்னங்க சும்மா ரே. என்ன சம்பந்தி, ஏன் கல்யாணத்தை நிறுத்த சொல்றீங்க? பொண்ணுக்கு போறதா சொன்ன நகையில 5 பவுன் சங்கிலி ஏன் போடல? 5 சவரன் குறையுது இல்ல? குறையுது, வாஸ்தவம் தான். அத நான் உங்ககிட்ட அப்புறமா சொல்லிக்கலான்னு இருந்தேன். எப்படியாவது கூடிய சீக்கிரம் போட்டுறேன். முதல்ல தாலியை கட்ட சொல்லுங்க. அதெல்லாம் முடியாதுமா. யோ,
ருக்மிணி அக்கா தான் போடுறேன்னு சொல்லிட்டாங்களே, முதல்ல தாலியை கட்ட சொல்லியா? பெருசா புள்ளைய பெத்துட்டோன்னு பியூ பண்ணிக்காத. அது சும்மாமா, நீ சின்ன பொண்ணு, உனக்கு ஒண்ணும் தெரியாது. இந்த மாதிரி விவகாரம் எல்லாம் 4 பெரிய மனுஷங்களை வச்சு பேசி முடிவு பண்ணோம். என்ன ஆளுக்கு ஆளு மூஞ்சி பார்த்துட்டு இருக்கீங்க? மூர்த்த நேரம் போய்கிட்டு இருக்குல்ல. இதோ பாருங்க சம்பந்தி, இப்ப என்ன செய்யணும்னு சொல்றீங்க? குறையிற நகைக்கு வழி செய்யணும்னு சொல்றேன். தம்பி, ஒரு 6 மாசம் கெடு வாங்கி கொடுங்க, நான் எப்படியாவது கொடுத்துறேன். அதான் சொல்றாங்கல்ல, டீச்சர் அம்மா கௌரவமான குடும்பம், சொன்னதை செய்வாங்க, தாலி கட்ட சொல்லு. அப்போ பொறுப்பை நீங்க ஏத்துக்கிறேன்னு சொல்றீங்க. ஊருக்கு பெரிய மனுஷன் நான் சொல்றேன்ல, நான் பொறுப்பு, தாலி கட்ட சொல்லியா? டேய், கட்டா தாலிய. தம்பிக்கு இந்த ஊர் தானே? ஆமா, என்ன பத்தி தெரியாத உங்களுக்கு? தெரியாத? கருப்புட்டின்னு சொன்னா அந்த சுத்து வட்டாரத்திலே தெரியுமே. அப்படியா? எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா? நான் அவசரமா வெளியே போகணும், டீச்சர் அம்மா கிட்ட சொன்னா விட மாட்டாங்க, அதனால இந்த மொய் படத்தை எழுதிறீங்களா? கொடுங்க. உங்க பேரு? என் பேரு மாரி. இன்சிலே சோ சோமாரின்னு எழுதுறேன். அப்படி இல்லைங்க, பிரிச்சு எழுதணும். சோ மாரி. பிரிக்கிறேன். போங்க. பார்த்தீங்களா? மறந்துடாம எழுதிருங்க, பிரிச்சு எழுதிருங்க. அவரே பிரிக்க சொல்லிட்டு போயிட்டாரு, பிரிக்க இடம் தப்பா எடுத்துக்க மாட்டாங்க. கருப்புட்டி பேரு கஞ்சுவா மொழி. ஏமா செண்பகம், அந்த தம்பியில லட்டு படாம விட்டு கோச்சிட்டு எழுந்து போயிட்டார்ல, பந்தியில இதெல்லாம் பார்த்து செய்யணுமா? தெரிஞ்சு செஞ்ச நினைப்பாங்களா இல்ல தெரியாம செஞ்ச நினைப்பாங்களா? என்ன இருந்தாலும் தப்பு ஓ மேலதான். யோ, நீ படிச்ச மனுஷன் தானே, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? கோவம் பொத்துக்கிட்டு வந்தா வயிறு அட்டிக, வயிற தோடு, வயிறு மூக்குத்தி, 10 பவுன்ல ரெட்டை வடை சங்கிலி போட்டுக்கிட்டு வரவள பொண்டாட்டி அவகிட்ட காட்டணும். எல்லார்கிட்டையும் காட்ட முடியுமா? பொது இடத்துல நீ பாட்டு முறுக்கிக்கிட்டே வந்துட்டே, எல்லாரும் என் மேலதான் தப்புன்னு சொல்லி என்ன பிடிச்சு திட்டுறாங்க. எனக்கு பேச்சு வாங்கி வைக்கணும்னு எத்தனாலே அவனுக்கு ஆசை. இப்ப திருப்தி தானே, இந்தா சாப்பிடு. ஜாஸ்தி பேசாம இந்த சாப்பாடு கொண்டு போயிடு. உன்னோட கருணையோ இறக்கமா எனக்கு தேவையில்லை. சாப்பாடு கொண்டாந்துட்டாலாம், சாப்பாடு. நாம சாப்பிடாம வந்துட்டோம், அதனாலதான் கரிசனப்பட்டு சாப்பாடு கொண்டு வந்திருக்கா நினைச்சுக்கிட்டு உருகிடாத. உனக்கா உருகத்தான் ஒருத்தி வரப்போறாள, அதான் கிளி, பச்சை கிளி. அவன் உருவட்டும் கரையட்டும், எனக்கு என்ன? நான் எதுக்கா உருவணும், பாக கரையணும். பிரியம் இருந்தா சாப்பிட, இல்லன்னா போ. 3 நாளா சாப்பிடாம உயிர் வாழல. இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடலன்னா நான் ஒண்ணு செத்துற மாட்டேன். மரியாதையா சாப்பாடு எடுத்து போயிடு. எதுக்கா ஏன் சாப்பிடாம இருந்த? நீதான் லெட்டர் முழுசா படிக்கிறதுக்குள்ள அவசரப்பட்டு கோச்சிட்டு போயிட்ட. அந்த வருத்தத்துல எனக்கு சாப்பிட பிடிக்கல. கொஞ்சம் இரு, நான் போய் லெட்டர் கொண்டு வரேன். அதை நீ முழுசா படி, அதுக்கப்புறம் நமக்குள்ள ஒரு முடிவுக்கு வருவோம். கோவத்துக்கு ஒன்னும் குறைச்சல்ல. இங்க வந்து படிச்சு பாரு. இப்படிப்பட்ட பெண் இனி தேடினாலும் உனக்கு கிடைக்காது. அதன் அருமை தெரியாமல் பெண்ணை எனக்கு பிடிக்கவில்லை என்றும் நான் கிராமத்தில் ஒரு பெண்ணை காதலிக்கிறேன் என்றும் எழுதிவிட்டாய். அந்த பெண்தான் உனக்கு ஒசத்தி என்றால் இத்துடன் எங்களை மறந்துவிடு. உனக்கும் எங்களுக்கும் உள்ள உறவு முறிந்தது அறியவும். இதை என்கிட்ட முன்னாடியே சொல்லி இருக்கலாம்ல. சொல்ல விட்டாதானே? சொல்ல வந்தப்பெல்லாம் விரட்டி அடிச்ச, பட்னி போட்ட. சரியான ஆளியா நீ? இதுக்கு போய் கோச்சுக்கிட்டு பச்சை புள்ளி ஆட்டம் பட்னி கடந்திருக்க. சரி சாப்பிடு. சாப்பிடுன்னு சொல்லிட்டா மட்டும் போதுமா? நானே சாப்பிடுமா? பின்ன உனக்கா நானா சாப்பிட முடியும்? ஊட்டி விட்டா சாப்பிடுவேன், இல்லன்னா சாகும் வரை உண்ணாவிரதம். சரி சாப்பிடுவா. ஏன் மூஞ்ச சிடு மூஞ்சி மாதிரி வச்சிருக்க? இப்போ சிரியன். அப்பா, இப்போதைக்கு இது போதும். கல்வி வீட்டையா, நீங்க தான் எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும். ஆசீர்வாதம் பண்றேன். உபதி எல்லைய கடந்து விடும்போது ரொம்ப இம்சப்படுத்திடாத. நான் இம்சையே படுத்த மாட்டேன். அது இஷ்டம் போல போக விடு. அது இஷ்டம் போலதானே இப்ப போகுது. அப்ப நான் வரட்டுங்களா? அப்பா, நான் வரட்டுமா? ஐயா, ஓ சீக்கிரமா. ஏய், கூப்பிடுங்கய்யா. வர்றேன் ஐயா, நான் வர்றேன். போ தாயி, போ.
வண்டியில ஏறுதாயே ஏறுதாய் ஏறு அப்பா பின்னால வந்தீங்க ரத்தம் கட்டி சாவீங்க ஐயா வர்றையா அம்மா வர்றம்மா போலாமா தாயே தாயே போடா ச்சே, நீ அங்க வாடி பொன்னம்பலம் ஐயா உன்னை போல கோழை இல்லையா அவன் மகன் உயிருக்கு துணிஞ்சு போறான் ஐயா அவன் இப்ப தொழில நல்லா கத்துக்கிட்டாங்க அவன் தாயா மனுஷன் தந்தை தாய் பேண் அப்படின்னா பெத்தவங்களை காப்பாத்தணும்னு அர்த்தம்ப்பா. என்ன டீச்சர் ஆ? பள்ளிக்கூடத்துல மத்தியான சாப்பாடு எல்லாம் போட்டாச்சா? போட்டாச்சே. பசங்களை நல்லா சாப்பிட்டாங்களா? சாப்பிட்டாங்களே. அப்புறம் ஏன்டா உட்கார்ந்துருக்க? ஏஞ்சி வாடா பழனிசாமி, மாடு மேய்க்க போகண்டா. ஐயோ, படிக்கிற பிள்ளைங்க பசிச்ச வயிறோட இருந்தா படிப்பு ஏறாது, வயிறு குளிர்ந்தா வகையா படிப்பாங்கன்னு நினைச்சு அந்த புண்ணியவா சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தாரு. அந்த வகையில சாப்பிடறதுக்காவது பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்து பக்கம் அனுப்பி வைக்கிறீங்களே, சந்தோஷம். அப்பா பழனிசாமி, அப்பா கூப்பிடுறாரு, பாப்பா போய் மாடு மேய்க்க போ. உனக்கு என்னடா டீச்சர்? இப்படி பாத்திருக்கேன், இப்படி பாத்திருக்கேன். இது என்னடா 3? எங்க அம்மா இன்னைக்கு 3 மணிக்கு வர சொன்னாங்க. போயிட்டு நாளைக்கு காலைல வந்துடுறேன். உங்களை எல்லாம் திருத்தவே முடியாதே, போடா. இன்னும் யார் யாரு மாடு மேய்க்க கோழி மேய்க்க போகணுமோ அவங்க எல்லாம் எந்திரிச்சு போகலாம். 1 1 2 2 2 4 3 3 5லடா அறிவு கெட்டவனே 6. ஒழுங்கா சொல்லு, நான் சொல்றேன் திருப்பி சொல்லு. 3 3 5. ஐயோ, எனக்கே குழப்பம் வருதுடா. பள்ளி வாமா. என்னம்மா, நல்லா இருக்கியா? ஏம்மா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? நீங்க சொன்ன மாதிரி 5 பவுன் நகை போடலன்னு வீட்டை விட்டு என்ன விரட்டிட்டாங்கம்மா. அம்மா. யோ பொன்னம்பலம் ஐயா, எல்லையை தாண்டி விட்டுட்டு வரேன்னு சொன்னானே உன் மகன், 3 நாள் ஆச்சு இது வரைக்கும் ஆளையே காணோம். நம்ம ஊர் எல்லையை சொன்னானா நம்ம நாட்டு எல்லையவே சொன்னானா ஐயா? அதுதான் எனக்கும் தெரியல. கல்லூடு கல்லூட்டுக்கார என்னடா கருப்டி, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன சொன்னா 2 ரூபா கொடுக்கணும். சொல்றா, தர்றேன். பூபதியும் துளசியும் நீங்க கொடுத்த சீதனத்தோட அந்தியூர்ல குடும்பம் நடத்துறாங்க. முதலரும் முடிஞ்சு போச்சு. அந்தியூர் பஞ்சாயத்து அவங்களுக்கு பலத்த பாதுகாப்பு. யாராவது போனீங்க உங்க தலை தப்பாது. யோ பொன்னம்பலம், உன் மகன் என்ன மட்டும் ஏமாத்தல, இந்த ஊர் ஜாதி கட்டுப்பாட்டையே மீறி அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு ஓடி இருக்கிறான். இப்பவே பஞ்சாயத்தை கூட்டி அவனை என்ன செய்யறான் பாரு. கல்லூட்டுக்கார என்னடா கேட்டா தப்பா எடுக்க மாட்டீங்களே. அவங்க 2 பேருக்கு குழந்தை பிறந்தா என்ன பேர் வைக்கலாம்? செருப்புன்னு வைக்கிறது. நான் எல்லாத்தையும் பறி கொடுத்து நிக்கிறேன். பேரே கேட்கிற பேரு. ஒரு பந்தயம் வைக்கலாமா? 2 பேரும் தனியா உட்கார்ந்துருக்கோம். ஏதாவது ஸ்வீட்டா பேசாம பந்தயம் கிஞ்சம்னு வேற இப்ப வேலை வரையா இல்லையா? என்ன பந்தயம்? அதோ பாரு 10வது மரம் இருக்குல்ல, நாம 2 பேரும் ஓடி போய் முதல்ல யார் தொடறாங்கன்னு பாப்போம். யோ, என்ன சிரிப்பு வேண்டி இருக்கு? பாரு, நான் 1 அடி எடுத்து வச்சேன்னா நீ 10 அடி எடுத்து வைக்கணும். நடக்கிற காரியம்ல விட்டுரு. பாத்துருவோமா? பாப்போமா? ஏந்திரி. மறுபடியும் நல்லா யோசிச்சு பாரு. யோ, இப்ப வரையா இல்லையா? ரெடி. 1 2 3. உன்ன யோ, என்னையாச்சு? என்னையா? என்ன கால? 1 நிமிஷம் நில்லு. என் கைய வெட்டினியே, அந்த ரத்த வெறி பிடிச்ச அறிவாளுக்கு மறுபடியும் வேலை வரப்போகுது. நானும் பார்க்கத்தான் போறேன், இந்த தடவை ஜெயிக்க போறது உன் கத்தியா இல்ல புத்தியான்னு. என்ன நொண்டி ஏதோ விடுதலை போட்டு போறான்? விடுகதை இல்லடா, மர்மக்கரை.
அந்த பசங்க ரகசியமா ஏதோ திட்டம் போடுறானுங்க. எதுக்கும் ஜாக்கிரதையா இருக்கணும். வாலாட்டினானுங்க, ஒரே போடா போட்டு தள்ளிடுவேன். ஒருத்தன் செவத்துல ஒரு தடவை மோதிக்கிட்டான்னா அது தெரியாதனம், 2 தடவை மோதிக்கிட்டான்னா அது முட்டாள்தனம். எதுக்கா சார் இதெல்லாம் சொல்றீங்க? அந்த பாண்டித்துறையோட மோதனா ஓமண்ட தான் வெடிக்கும். நீ நினைக்கிற மாதிரி பாண்டித்துறையே பணத்தை எடுத்திருந்தாலும் நிரூபிக்கிறதுக்கு வழி இல்ல. அப்படியே நிரூபிச்சாலும் எதுவும் நடக்க போறதும் இல்ல. ஏன் சார் நடக்காது? எதனால அப்படி சொல்றீங்க? பணம் பாதாள வரைக்கும் பாயும், அது பழமொழி. இதுல இருந்து நீ மீளணும்னா இருக்கிறது ஒரே வழி. என்ன சார் வழி? பேசாம 5000 ரூபாய் கட்டிடு. இல்லைன்னா பணத்தை நீதான் கையாடல் பண்ணேன்னு சொல்லி உன் கையில விளங்க மாட்டிடுவானுங்க அவனுங்க. என்ன சார் பண்றது? 5000 ரூபாய் பணம் புரட்டுற அளவுக்கு எனக்கு எந்த வசதியும் இல்லையே. பணத்தை எண்ணி வைக்கலைன்னா நீ கம்பி எண்ண வேண்டியதுதான். பொன்னமக்கா, வாஷன்பகம், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம்? என்னடி இது? கடலை உடைச்ச மாதிரி படபடன்னு பேசுவ. இப்ப என்னடா பேசாம இருந்தியாட்ட நிக்கிற? ஒண்ணுமில்லக்கா, நீ தான் வட்டி கொடுத்து வாங்குற ஆளாச்சே. எனக்கு அவசரமா ஒரு 5000 ரூபாய் தேவைப்படுது. இந்த சமயத்துல கொடுத்தேன்னா பெரிய உதவியா இருக்கும். அதுக்குள்ள வட்டியோட நான் திருப்பி கொடுத்துறேன். கேட்காதா வந்து கேக்குற? இப்ப என் கையில செப்பால் அடிச்ச காசு கூட இல்லையே. இருந்ததெல்லாம் எடுத்து போட்டு இப்பதான் அந்த கோடி வீட்டுக்காரங்களுக்கு கொடுத்தேன். ஆமா, உனக்கு 5000 ரூபாய்க்கு திடீர்னு என்னடி அவசரம்? தம்பி, சின்னக்கால தம்பி. என்னக்கா? செண்பகம் வீட்டுக்கு வந்திருந்துச்சு. சண்டை போட்டாளுக்கு? ஆஹா, அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. ஏதோ 5000 ரூபாய் கடன் கேட்டு வந்திருந்துச்சு. ஆமா, 5000 ரூபாய்க்கு அப்படி என்ன அவசரம் உனக்கு? உன் தங்கச்சி வீட்டுக்கு அனுப்பிச்சிருந்தா கோழி பண்ண ஆரம்பிக்கலான்ட்டு இருந்தேன். ஆஹா, என்கிட்ட பணம் இருந்தா கொடுத்து அனுப்பிச்சிருப்பேன். இல்ல, நான் வரட்டுமா? பரவாயில்ல. செண்பகம் எதுக்காக 5000 ரூபாய் பணம் கேட்டா? என்னையா கப்பலே கவுந்துட்ட மாதிரி கண்ணத்துல கைய வச்சுட்டு உட்காந்துருக்கிற? நான் வேதனையில இருக்கேன், உனக்கு விளையாட்டா இருக்கா? என் நிலைமையில நீ இருந்திருந்தா உனக்கும் தெரியும். என்னையா பெரிய நிலைமை, உலகத்துல இல்லாத நிலைமை. 5000 ரூபாய் பணத்தை கட்டினா எல்லாம் சரியா போயிடும். எங்கயாவது ஊட்டி பேட்டி பணத்தை கட்டு. சுலபமா சொல்லிட்டியே. அது என்ன 100 200? 5000 ரூபாய் உங்க பாட்டனா கொடுப்பா? யோ, எதுக்கியா செத்து சாமியா இருக்கிறவங்க எல்லாம் வம்பு கேக்குற? இந்தாயா, உனக்கு தேவைப்பட்ட 5000 ரூபாய் இந்தா. ஏய், இவ்வளவு பணம் உனக்கு எது? உங்க தாத்தா கொடுத்தாரு. விளையாடாது. இவ்வளவு பணம் உனக்கு எங்கேயாவது வந்துன்னு சொல்லு, அப்பதான் நான் வாங்கிக்குவாமா. யார்கிட்டயோ கடன் கேட்டு பார்த்தேன், கிடைக்கல. அப்புறம் கரவா மாட்டு பிடிச்ச 5000 ரூபாய்க்கு வித்தேன். என்ன பைத்தியக்காரத்தனமான காரியம் அடிக்க? என்னையா பைத்தியக்காரத்தனம்? நம்ம ஆபத்து அவசரத்துக்கு உதவாத பொருள் இருந்தா என்ன, போனா என்ன? உங்க அண்ணன் கேட்ட என்ன பதில் சொல்லுவேன்? யோ, அதெல்லாம் உனக்கு எதுக்கா? நான் எப்படியோ சமாளிச்சுக்கிறேன். செம்பகம், அன்னைக்கு நீ பேங்க் கடன் கட்டலன்னா அந்த மாட்டை வித்து உன் கணக்குல வரவு வச்சிருவேன்னு சொன்னேன். இன்னைக்கு நீ அதே மாட்டை வித்து என் கணக்குல வரவு வச்சுட்டியே. அத நினைச்சாதாமா மனசு கேட்கல. என்ன நீ இதெல்லாம் போய் சொல்லிக்கிட்டு? இந்த அப்படி போய் பணத்தை கட்டு. ஆமா, 4 நாளா வீட்டுல மாட்டை காணோம். ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னையா நீ? கேக்குறது புரியலையா என்ன? எனக்கு தான் வயசாயிடுச்சு, கண்ணும் தெரியல மண்ணும் தெரியல. என்ன போட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். உன் தங்கச்சி சொல்லுவா, அவளை கேடு. அடியே, உங்க அண்ணன் காணாம போன மாட்டை பத்தி கேக்குறான், சமாளிச்சுக்க. செண்பகம், நம்ம வீட்டு மாடுங்க? நம்ம வீட்டு மாடாண்ணே, அது காணாம போயிடுச்சண்ணே. மாடு காணாம போயிடுச்சா? ஆமாண்ணே. எப்படி காணாம போச்சு? மாட்டை மேய விட்டுட்டு நானும் பொண்ணுங்களும் பல்லாங்குழி ஆடிட்டு இருந்தோமா, பார்த்தா மாட்டை காணாண்ணே. என்கிட்டயே நடிக்கிறியா? டேய் கோவிந்தா, மாட்டை கொண்டாடா. அன்னைக்கு பொன்னம்மா என்கிட்ட கேட்டதுல இருந்தே எனக்கு சந்தேகம் தான். அன்னையில இருந்து நான் உன்னை கவனிச்சுக்கிட்டு தான் வரேன். அப்படி என்ன உனக்கு அவசர தேவை? இப்ப சொல்லு, எதுக்காக மாட்டை வித்த? எனக்கு வேண்டியவங்களுக்கு அவசர தேவை, அதான் வித்தேன். அதிகாரங்க வேண்டியவங்க? பேங்க்காரரு. மாட்டை வித்து அவனுக்கு உதவி செய்யறதுக்கு
என்ன காரணம்? நான் அவர் தான் கல்யாணம் பண்ணி போறேன். என்ன தைரியம் இருந்தா அந்த பையன் வீட்டுக்கு போவேன், ஒத்தனை கொடுத்துட்டு உட்காந்து இருப்பேன். உன்னை அடிச்சு போட்டா கூட ஏன்னு கேட்கறதுக்கு என்ன விட்டு ஆள் இல்ல, ஞாபகம் வச்சுக்க. இனிமே எனக்கு எல்லாமே அவர்தான். அவருங்களா? நாளைக்கு அவனை அடிச்சு தூக்கி ஆத்துல வச்சுற பாரு. அதுக்கு அந்த ஆள் ஒண்ணும் பயந்தாங்கோலி இல்ல, ஏதோ ஒரு மரியாதைக்காக இன்னைக்கு உன்னை திருப்பி அடிக்காம விட்டுட்டாரு. அம்மாவுக்கு அந்த தைரியம் தானா? பாரு, நல்லா கேட்டுக்க. என்ன ஏமாத்திட்டு அவன் கூட ஓடி போயிடலான்னு நினைக்காத. அப்புறம் நீ நொண்டியா கிடந்தாலும் பரவாயில்ல, 2 காலையும் வெட்டி போட்டுடுவா அம்மா. இப்ப நான் சொல்றத நீ நல்லா கேட்டுக்க. ஓடி போகவும் உயிரை விடவும் நான் ஒன்னும் கோழை இல்ல. என்ன கண்டன் துண்டமா வெட்டி போட்டாலும் சரி, போராடியே தீர்வேன். அத நினைவுல வச்சுக்க. அதையும் பாக்குறேன். சின்ன கால அவசரப்படாதடா. உன் தங்கச்சி காதல் விவகாரம் ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. இந்த நேரத்துல அந்த சேகர் பையன் தடுக்கி விழுந்து செத்தா கூட நீதான் அடிச்சு கொண்டுட்டதா ஊர்ல பேசிக்குவாங்க. யார் என்ன சொன்னாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லைங்க. என் தங்கச்சியோட மனசை கெடுத்து என் குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்குனவனை வெட்டி புதைச்சாதான் என் ஆத்திர அடங்கும். அப்படின்னா நான் சொல்ற மாதிரி செய். சொல்லுங்க. முதல்ல நம்ம ஜாதிக்கார பையனா பார்த்து உன் தங்கச்சி அவன் கையில பிடிச்சு கொடுத்து இந்த ஊரை விட்டு அனுப்பவை. அதுக்கப்புறமா நாம 2 பேருமே சேர்ந்து அந்த பயல யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. இது நல்ல யோசனைப்படுது. முதல்ல நல்ல மாப்பிள்ளையை தேடு. மனசுல நினைச்சவனை அடையணுங்கிறதுக்காக பச்சை தண்ணி கூட பல்லுல படாம வைராக்கியமா உட்கார்ந்துகிட்டு இருக்கா உன் தங்கச்சி. இப்படியே விட்டுட்டா இந்த வீட்டு வாசல்ல கெட்டி மேல சத்தம் கேட்காதுப்பா, சாவு மேளம் தான் கேட்கும். வாழ வேண்டிய உன் தங்கச்சி வாழ்க்கையை பாழாக்கிடாதப்பா, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ருக்குமணி தான் கிளிப்பள்ளிக்கு சொல்ற மாதிரி சொல்றாளே, வாயை திறந்து சொல்லேண்டா. உன் முடிவுதான் என்ன? ஒரே முடிவுதான். உன் பேத்தி அந்த பையனை மறந்தாகணும். நம்ம ஜாதியில நான் பாக்குற பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்கு வேற ஆள பாரு. மனசார ஒருத்தனை காதலிச்சுட்டு கடனுக்காக இன்னொருத்தனுக்கு பாய் வைக்க என்னால முடியாது. அப்படிப்பட்ட அப்ப ஆத்தாளுக்கு நான் பார்க்கல. இத பாரு, அண்ணங்கிற மரியாதைக்காகத்தான் இத்தனை நாளா உன் முடிவுக்காக காத்திருந்தேன். இப்போ ஏன் முடிவை சொல்றேன் கேட்டுக்க. அந்த சேகர் தான் இந்த செண்பகத்துக்கு புருஷன். உனக்கு உன் தங்கச்சி வேணும்னு நினைச்சா இந்த பாழா போன ஊரே ஜாதியை மூட்டை கட்டி வச்சுட்டு ஆம்பளை லட்சணமா முன்ன நின்னு என் கல்யாணத்தை நடத்தி வை. உனக்கு பயமா இருந்தா சொல்லு, இந்த ஊரை எதிர்த்து என் கல்யாணத்தை நானே நடத்தி காட்டுறேன். எவன் வந்து தடுத்து நிறுத்துறான்னு நான் பாக்குறேன். முதலாளி, முதலாளி, நீங்க கேட்டதை கொண்டு வந்திருக்க. பள்ளி, உன் மேல எனக்கு ரொம்ப நாளா ஒரு கதை.
இல்ல இல்ல 2 கண்ணு சத்தியமா சொல்றேன். அடே மடையா சத்தியவேலு, வாயை பொத்தி அழைச்சிட்டு வருவேன். கையடா, புருஷனை விட்டு வந்தவனா பூ மாதிரியானவன். உள்ளவா உள்ளவா, வலது காலை எடுத்து வச்சு வா. இங்க பாரு, அடம் பிடிக்கூடாது, சொன்னதை கேட்கலாம். பரவாயில்ல, தப்பில்லை. நீங்க நானும் ஒரே ஜாதி தானே. அறைக்குள்ள நடந்துட்டு அறைக்குள்ளே இருக்கட்டும், வெளியில யாருக்கும் தெரிய வேண்டாம். இனிமே உனக்கு இந்த மாதிரி ஆபத்து வராம நான் பாத்துக்கிறேன். போமா. உன் கத்திக்கு வேலை வரப்போகுதுன்னு சொன்னனே, இன்னைக்கு நடக்கிறதான் அன்னைக்கு சொன்னேன். இப்போ நீ சிந்திச்சா போதும். உன் தங்கச்சி பிரியப்படுற வாழ்க்கைய அவளுக்கு அமைச்சு கொடுக்கணும்னு நினை. இதுக்கு மேலே உன் தங்கச்சி வாழ்க்கையை பத்தி கவலைப்படாம திரும்ப நீ அறிவாள தூக்கணும் நினைச்சா, என் இன்னொரு கையை வேணாலும் வெட்டிக்க, நான் கவலைப்பட மாட்டேன். ஆனா குறுகிய வட்டத்துக்குள்ள இருந்து வெளியே வா. உங்க அண்ணன் தான் வீண் பிடிவாதக்காரன். நீயும் பிடிவாதம் பிடிக்காம நான் சொல்றபடி கேட்டீங்கன்னா எந்த வம்பும் இல்லாம உங்க கல்யாணம் நடக்கும். எப்படிக்கா? பேசாம நீயும் சேகர் தம்பியும் டவுனுக்கு புறப்பட்டு போய் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வச்சு உங்க கல்யாணத்தை முடிச்சிடுங்க. சட்டப்படி கல்யாணம் நடந்துருச்சுன்னா யாராலும் எதுவும் செய்ய முடியாது. அப்படின்னா ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்களா? அடியே, நீ பேசுற தினச பார்த்தா ஊருக்குள்ள பெரிய விவகாரமே வந்துடும். என்னக்கா ஊரை காட்டி பயமுடுத்துறீங்க? அவங்களுக்கு இந்த ஊர்ல என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கும் இருக்கு. என் கல்யாணம் இதே ஊர்ல தான் நடக்கணும், நடத்தி காட்டுவேன். கடவுளே, எப்படி நடத்த போறாளோ? பரப்படியா? எங்க? கோயில்ல வச்சு நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணி போறோம். ஆமா, உங்க அண்ணன் இதுக்கு சம்மதிப்பாரா? சம்மதிக்கலன்னா நீ என்ன கட்டி விட்டுட்டு போயிடுவியா? அதுக்கு வேற ஆள பாரு. சரி, பாப்பலாம். சாமி, எங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். சத்தியவேலு, இதனால எத்தனை தலை விழுந்தாலும் சரி விடக்கூடாது. நம்ம ஜாதிக்கார பசங்களை திரட்டுடா. ஊரையே ஏத்துக்கிட்டு வந்து நிக்கிறீங்க. உங்க 2 பேருக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சேன்னா ஊர் பகையா போயிடும் இல்ல? ஜாதி வெறி பிடிச்ச அந்த கும்பலை எதிர்த்து அவங்கள ஒரு பொண்ணு இன்னைக்கு துணிச்சலா புறப்பட்டு இருக்கா. அவளுக்கு நாமெல்லாம் பக்கபலமா இருக்கணும். அவளுக்கு கிடைக்கிற வெற்றி நமக்கு கிடைக்கிற வெற்றி. புறப்படுங்க. சாமி, நீங்க வேதம் படிச்சவர் தானே? நீங்க படிச்ச அந்த வேதத்துல ஜாதி இருக்கா? மனுஷனுக்கு மனுஷன் ஏற்படுத்தி வச்ச வித்தியாசத்துக்கு கடவுளுக்கு சேவை செய்யற நீங்களே பயந்தா நியாயமா? நாங்க கல்யாணத்தை எப்படியாவது பண்ணணும்னு நினைச்சிருந்தா ஒரு குளத்தங்கரையில வச்சு மாலையை மாத்திருப்போம், தாலியை கட்டியிருப்போம். எங்க கல்யாணம் ரகசிய கல்யாணமா இருக்க கூடாது, ஊர் அறிய நடக்கணும். அதுக்காக தான் இங்க ஓடி வந்திருக்கோம். எங்க கல்யாணத்தை நடத்தி வைங்க சாமி. அம்மன் பாதத்துல வச்சு எடுத்து தரேன். நிறுத்திய கல்யாணத்தை. இல்லங்கடா, இந்த கல்யாணம் நடக்க கூடாது. இந்த கல்யாணம் நடந்தே தீரும். நடக்க விட மாட்டேன். என் கல்யாணத்தை பத்தி பேச நீ யாரியா? என் அண்ணனா, தம்பியா, மாமனா, மச்சானா? சொந்த மந்தங்கிற பேச்சுக்கே இங்க இடம் இல்ல. உங்க கல்யாணத்தை இந்த ஊர் ஒத்துக்கல. ஊர்னா யாரியா? நீங்க மட்டும் இல்ல, நாங்களும் தான். இந்த கல்யாணத்துக்கு நாம ஒத்துக்கிறோம். தொலைச்சு விடுவோம், தொலைச்சு. இது எங்க விவகாரம். இதுல தலையறத்துக்கு உனக்கு உரிமை இல்ல. ஏன் உரிமை இல்ல? இந்த ஊர்ல பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஊரோட நல்லது கெட்டதுல உரிமை இருக்கு. இந்த ஊரை உனக்கு மட்டும் யாரும் பட்டா எழுதி கொடுக்கல. பட்ட கழுதைக்கு என்ன தைரியம் இருந்தா ஊரை அவமானப்படுத்திட்டு வேற ஜாதிக்கார பையனை கல்யாணம் பண்ணிப்ப? சத்தியவேலு, தூக்குறவள.
நிறுத்துங்க. எவனாச்சு என் தங்கச்சி மேல கைய வச்சீங்க தொலைச்சிடுவேன். என்னடா டேய் சின்ன கால, இந்த கல்யாணம் நடக்க கூடாது ஊர் கூடி முடிவெடுத்திருக்கா. யோ, ஊரு என்னையா ஊரு, பெரிய ஊரு, சுட்ட ஆட்டு மந்த கூட்டம். அந்த முடிவுக்கு நான் கட்டுப்பட முடியாது. ஏய், நம்ம ஜாதி பெருமை குறைக்கிற மாதிரி உன் தங்கச்சி காரியத்தை பண்ணிருக்கா. உலகத்துல ரெண்டே ரெண்டு ஜாதி தாண்டா இருக்கு, ஒண்ணு ஆணு, இன்னொன்னு பொண்ணு. பாலே, பாத்தீங்களாடா, சின்ன கால தனக்குன்னு வந்ததும் ஜாதிய தனக்கு சாதகமா மாத்தி பேசலாம். ஜாதிய சாராமாக்கிட்டது நாங்களடா, நீதான். மாலா வெட்டியா வந்திருக்க ருக்மணி டீச்சரோட பொண்ணு. அதுக்கு என்ன நடந்துச்சுன்னு பாக்குறப்போ சுயரூபம் புரிஞ்சு போச்சு. அந்த கதையெல்லாம் இங்க ஜனங்களுக்கு எடுத்து விட்டுமா? ஏய், சின்ன கால கட்சி மாறிட்டாடா. இனிமே அவங்க பேசி பிரயோஜனம் இல்லை. ஏன்டா பேச நினைக்கிறீங்க? போட்டு அடிங்களா. நீங்கள் கூடியிருப்பது சட்டவிரோதமான கூட்டம். உடனே கலைந்து போங்கள், இல்லாவிட்டால் கண்ணீர் புகையால் கலைக்க நேரிடும். ஊருக்குள்ள ஜாதி கலவரத்தை ஏற்படுத்திக்கிட்டு இங்க வந்து ஜாலியா உட்கார்ந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கியாடா? எத்தனை பேர் செத்துக்கிட்டு இருக்கிறான்னு தெரியுமா? இந்த ஊருக்கு விமோச்சனம் வரணும்னா நான் உன்னை வெட்டணும், நீ சாகணும். இதாடா இங்க முடிவு.
அதிர்ஷ்டசாலி செண்பகத்தினால்தான் எங்க கிராமத்துல நிலைமையே மாறி போச்சுங்க. அப்ப நாடு முழுக்க ஜாதி ஒழியணும்னா ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒவ்வொரு செண்பகம் பிறக்கணும் போல் இருக்குல்ல? ஆல்ரைட், கமா.